முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் கும்பாபிஷேக நிகழ்வில் நான் பேச வந்ததில் மகிழ்ச்சி. சாலியர் சமூகம், அந்த சமூகத்தில் ஒரு நாயனார் அவதாரம் செய்தார். யாரு? நேச நாயனார். ரொம்ப மகிழ்ச்சி. நேச நாயனார் பிறந்தது சாலியர் சமூகத்தில். அவருடைய குரு பூஜை எப்போன்னு தெரியுமா? பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அன்றைக்கு சாலியர் சமூகத்தில் பிறந்த நேச நாயனாருடைய குரு பூஜை வருகிறது. நம்முடைய நாயன்மார்கள் ஒவ்வொருத்தருக்கும் இவங்க இந்த சமூகம் அப்படின்றத தெய்வ சேக்கிழார் நமக்கு குறித்து கொடுத்துட்டு போயிருக்கிறார். நான் பல நேரங்களில் யோசிக்கிறது உண்டு, தமிழன் ஒன்று சேர்ந்து நாயன்மார்களுடைய குரு பூஜையை நடத்தாவிட்டாலும் அவரவர் சமூகமாவது நடத்தினால் நாயன்மார்களுடைய பெருமை இந்த உலகுக்கு இன்னும் தெரியும் என்பதால் தான் தெய்வ சேக்கிழார் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் என்ன சமூகம் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்று எனக்கு தோன்றும். அப்படி நேச நாயனார் அவதாரம் செய்த அவருடைய குரு பூஜை இப்போ பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அன்றைக்கு வருகிறது. அந்த சாலியர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் சொற்பொழிவாற்ற ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் ஊருக்கு வந்தது. கும்பாபிஷேகம் பார்ப்பது பெரும் புண்ணியம். கும்பாபிஷேக காரியத்தில் நம்முடைய உடல் உழைப்பை கொடுக்கிறது, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கொடுக்கிறது, நிதி கொடுக்கிறது, இதெல்லாம் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரும் புண்ணியத்தை தரும். கடவுளுடைய அனுகிரகம் நிறைய கிடைக்கும். யாருக்கு ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் கும்பாபிஷேகம் பார்த்தால் அந்த தோஷம் நிச்சயமாக சத்தியமாக நீங்கும். இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்குதா? அஷ்டம சனி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா? இன்னும் ஒன்றும் தெரியலையா? இல்லை, அது கல்யாணம் ஆனதுலேருந்தே வேலை செஞ்சிட்டு இருக்குமா. அப்புறம் மீன ராசிக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லை, குரு சரியில்லை, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு கோவிலினுடைய கும்பாபிஷேகத்தை பார்த்தால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் நீங்கும். ஒருத்தன் என்ன பண்ணா, ஜோசியரை பார்க்க வந்தான். ஜோசியர் நோட்டை எடுத்து பார்த்துட்டு, டேய் நான் இப்போ அவசரமாக ஊருக்கு கிளம்புறேன், நீ நாளைக்கு காலையில் வாயேன் அப்படின்னாரு. இவன் சொன்னா, எங்கள் ஊர் ரொம்ப தூரம், போயிட்டு வர முடியாது. நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாட்டு வண்டி கட்டிட்டு போகிற காலம்னு ஒன்று இருந்ததே அந்த காலத்தில். நான் போயிட்டு வர்றதுக்கே ஒரு நாள் ஆயிடுமே, பரவாயில்ல போயிட்டு வா, நான் அவசரமாக ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன்னாரு ஜோசியர். சரின்னு இவன் போயிட்டான். ஜோசியர் மனைவி, ஏங்க போய் சொன்னீங்க, நீங்கள் எங்கெங்க அவசரமாக ஊருக்கு போகிறீங்க? ஜோசியர் சொன்னார், அவன் ஜாதகத்தை நான் பிரித்த உடனேயே இன்னைக்கு ராத்திரியோட அவனுக்கு ஆயுள் முடியுதுன்னு தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு அவன் உயிரோட இருக்க மாட்டான். அவன் என்ன கேட்பான்? எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ வீடு கட்டுவேன், எனக்கு எப்போ நல்ல காலம் வரும்னு கேட்பான். என்ன சொல்கிற? இன்னைக்கு ராத்திரிக்கு மேலே நீ உயிரோட இருக்க மாட்டடான்னு சொல்கிறியா? அதனால தான் நாளைக்கு வான்னு சொன்னேன். நாளைக்கு தான் அவன் உயிரோட இருக்க மாட்டானே, நீ போய் வேலையை பார். அடுத்த நாள் காலையில் அவரோட மனைவி வீட்டு வாசலில் தண்ணி தெளிச்சிட்டு இருக்குது. இதே மாதிரி ஒரு தெரு காலைல 5 மணிக்கு தண்ணி தெளிச்சுட்டே இருக்கு. ஒரு உருவம் நடந்து வருது. யாருடான்னு பார்த்தா மொதல் நாள் ஜாதகம் பார்க்க வந்தவன். இந்த அம்மா பயத்தில் கோலமாவு டப்பாவெல்லாம் கீழே போட்டுட்டு வேகமாக காலை பார்த்துச்சு. கால் இருக்கு. வேகமாக வீட்டுக்குள்ளே போய், ஏங்க எந்திரிங்க. ஜோசியக்காரர் எந்திரிச்சு, எதுக்கு காலங்காத்தால் இப்படி அலற? ஐயோ, நேற்று ஜோசியம் பார்த்துட்டு போனானே, அவன் உயிரோட வந்திருக்கிறான். ஜோசியர் பதறி போய் எந்திரிச்சு உட்காந்து, வாய்ப்பே கிடையாது, என் கணிப்பு தப்பாது, நேற்று இரவே அவனுக்கு மரணம் வந்திருக்கணும். இல்லைங்க, அவன் தான் வந்து நிற்கிறான் வாசல்ல, வந்து பாருங்க. ஜோசியர் வந்து பார்த்துட்டு, டேய் காலங்காத்தால வந்து நிற்கிற, என்ன நடந்துச்சு சொல்லு. ஜோசியருக்கு வேர்த்து கொட்டுது. அவன் சொன்னா, சார் நீங்கள் வந்து உன் ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னீங்களா? நான் ஊருக்கு போயிட்டே இருந்தேன். எங்கள் ஊர் ரொம்ப தூரம். சாயந்தரம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. இருட்டில் எப்படி போகிறது ஊருக்கு? எங்கேயாவது தங்கலான்னு பார்த்தா வழியில் ஒன்றுமே இல்லை.
ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்தில் போய் நான் உட்காந்துருந்தேன். மின்னல் மின்னுச்சு. அப்பதான் பார்த்தேன் அது பாழடைஞ்ச மண்டபம் இல்லை, அது கோவில். என்ன கோயில்னே தெரியல. ஒரு கோவில் இப்படி பாழடைஞ்சு கிடக்குதே அப்படின்னு நான் என்னோட மனசுல இந்த கோயிலை ஃபுல்லா இடிச்சு புதுசா கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இந்த கோவிலுக்கு தினமும் விளக்கேற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நைட்டு முழுக்க கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்தணும், இந்த கோயிலை எப்படி கட்டணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்ணு முழிச்சு பார்த்தா பொழுது விடிஞ்சிருச்சு. இனிமே எங்க ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னா ஜோசியர் சொன்னாரு, டே உன் ஜாதகப்படி நேத்தே உனக்கு ஆயுள் முடிஞ்சிடுச்சு. ஆனா உன் மனசுக்குள்ள பாழடைஞ்சு கிடந்த ஒரு கோவிலை இடிச்சு புதுசா எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினில, அதனுடைய பலன் இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிற தெரிஞ்சுக்க அப்படின்னு அந்த ஜோசியர் சொன்னாராம். அப்போ யாரெல்லாம் இந்த சத்திரப்பட்டி புதுத்தெரு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுடைய கும்பாபிஷேக பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டீர்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல ஆயுள், நல்ல மகிழ்ச்சி, நல்ல வம்சம், நல்லா இருக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. முருகன் எப்படிப்பட்ட தெய்வம்? இந்த கலியுகத்தில் கேட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். நிச்சயமா நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பான். முருகன் மேல நிறைய பேருக்கு கோபம் வரும். எங்கம்மா நான் கும்பிடுறேன், அவன் ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியலையே, நான் பாத யாத்திரை போகிறேன், பாலாபிஷேகம் பண்ணுறேன், அவன் ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியலையே. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் நீங்கள் கடவுள்கிட்ட ஒன்று கேட்குறீங்க சரியா, ஒரு வேளை அது கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சாமியை திட்டுவோம் தானே? திட்டுவோமா திட்ட மாட்டோமா? கேட்டது கொடுக்கல அப்படின்னா திட்டுறோம். இந்த முருகன் எப்படிப்பட்ட தெய்வம் என்றால் ரொம்ப அழகா கச்சியப்பர் சொல்றார். முருகன் அவதாரம் செய்ததை சொல்றார். அருவமும் உருவமும் ஆகி அனாதையாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்திங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இந்த உலகம் உய்வதற்காக வந்து உதித்தவன் முருகப்பெருமான். முருகனுடைய கதையை கேட்கணும். ஏன் தெரியுமா? ஏன் அந்த காலத்துலலாம் ராமாயண சொற்பொழிவு, மகாபாரத சொற்பொழிவு, கந்தபுராண சொற்பொழிவுலாம் திரும்ப திரும்ப ஆன்மீக பேச்சாளர்களை கொண்டு வந்து பேச வச்சாங்கன்னா மக்கள் மனசுல அறம் அப்படின்ற ஒன்று வளரும், அறத்தோட இருப்பாங்க மக்கள். அதுக்காக தான் மகாபாரதத்துல கர்ணன் கிட்ட குந்தி போய் சொல்றா, நான் தான் உன் அம்மா, வந்திருப்பா, பாண்டவர்கள் பக்கம் வந்திருப்பா, உன் தம்பிங்கப்பா. கர்ணனுக்கு தான் ஆடாவிட்டாலும் தன் சத ஆடணும்ல. அம்மா நீதான் என்ன பெத்தவளா, பாண்டவர்கள் என்னுடைய தம்பிகளா, வந்துடுறம்மா, நீங்க தாமா எனக்கு முக்கியம், போகல. அவ சொல்றான் பாருங்க, நிறைய காரணம் சொல்றான். நான் துரியோதனனை விட்டுட்டு வரமாட்டேன்னு. அதுல முக்கியமா ஒரு காரணம் சொல்றான். யார் என்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடிசூட்டி சீரும் திருவும் தன் பெரும் திறமும் ஊருக்கே தெரிகிற மாதிரி எனக்கு அரசனாக்கி, எனக்கு முடிசூட்டி, எனக்கு பணம் கொடுத்து சீரும் சிறப்பும் கொடுத்து பார்த்தானேமா துரியோதனன். அவனை விட்டுட்டு பாரத போர்ல 100 பேர் இந்த பக்கம் இருக்கிறாங்க, கௌரவர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க. பழி தீர் வெற்றி பாண்டவருக்கும் பாரத போர்ல வெற்றி பெற போற பாண்டவர்களுக்கும் பாரத போர்னு தெரிஞ்ச உடனே செய் நன்றி போற்றாமல் வந்துருவேன்னு நினைச்சிட்டியாமா? இதுல ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, பழி தீர் வெற்றி பாண்டவருக்கும். என்ன சொல்றான்? பாரத போர்ல வெற்றி பெற போற பாண்டவர்கள் பக்கம் நான் வந்துருவனான்னு கேட்கிறான். இந்த கதைகள் எல்லாம் நமக்கு அற உணர்வை போதிப்பதற்காகத்தான் பெரியோர்களால் சொல்லப்பட்டது. ராமாயணம் கேட்டா, மகாபாரதம் கேட்டா பிரம்மஹத்தி தோஷம்லாம் நீங்கும். உங்களுக்கு கஷ்டம் வருகிற போது நீங்கள் தெய்வத்தை இறுக்கி பிடித்தால் நிச்சயமாக தெய்வம் உங்களுக்கு அருள் செய்யும். ஒன்னே ஒண்ணுதான், பக்தியில பொறுமையும் நம்பிக்கையும் அவசியம். பொறுமை ரொம்ப அவசியம். கோவில்ல போய் 2 விளக்கு போட்டுட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுடு முருகா,
2 விளக்கு போட எனக்கு வேலையை வாங்கி கொடுத்துரு முருகா. அப்படி இல்லை. அர்ஜுனன் பாசுபதம் வாங்கினால, பாசுபத அஸ்திரம் வாங்கினால சிவபெருமான் கிட்ட எப்படியெல்லாம் அவன் தவம் பண்ணான் தெரியுமா? ஒத்த காலில் நின்னான். ஒத்த காலில் கைய கூப்பி 4 பக்கம் அக்கினி நெருப்பு, மேல சூரியன்ற அக்கினி, பஞ்சாக்னி நடுவுல அவன் தவம் பண்ணான். அப்படி அர்ஜுனன் தவம் பண்ணும்போது யானை மாடெல்லாம் அந்த பக்கமா போனது என்ன பண்ணுச்சான்? கல்லுன்னு நினைச்சா அவன் மேல வந்து உடம்ப உரசிச்சான். நீங்க பார்த்துருக்கீங்களா? சில சமயம் மாடெல்லாம் போய் சுபத்துல போய் உரசிட்டு இருக்கும்ல, அதுக்கு ஏதாவது அரிப்பெல்லாம் இருந்தா, அந்த மாதிரி அர்ஜுனன் மேல வந்து யானையும் மாடும் வந்து இப்படி உடம்ப தேய்ச்சிட்டு போச்சான். அப்பனா எந்த அளவுக்கு அவன் கல்லு மாதிரி நின்னான். புத்து வளருது, பாம்பு வந்து அதுல குடி இருந்துச்சான். இந்த கொடி என்ன பண்ணுச்சான்? மரம்னு நினைச்சா அவன் மேல ஏறிச்சான். அப்படியெல்லாம் நின்னுதான் அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை வாங்கினான். சூரபதுமன் வரம் வாங்கினானா சும்மா வாங்கினானா? எத்தனை ஆண்டு காலம் தவம் இருந்து சூரபதுமன் வரம் வாங்கினான். முருகனுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், அநீதி என்றைக்குமே ஜெயிக்காது. ராமாயணமும் அதை தான் சொல்லுது, மகாபாரதமும் அதை தான் சொல்லுது. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்கள் மேனேஜர் உங்களை திட்டிகிட்டே இருக்கிறார், திட்டமாட்டாரா? மேலதிகாரினா திட்டதான் செய்வார். எதிர்த்து பேச முடியுமா நம்மளால? சரிதான் போயா அப்படின்னு வேலையை விட்டுட்டு வரணும்னு தோணும். விட்டுட்டு வந்துட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, இஎம்ஐ கட்டணுமே. முதலாளி திட்டும் போது தலையை குனிஞ்சுக்கிட்டு கண்ணீரை அடக்கிட்டு நிப்போல, மனசுக்குள்ளேயே திட்டிட்டு எல்லாருக்கும் உண்டு அந்த நிலைமை. அந்த நிலைமையெல்லாம் மாறுறதுக்கு தான் நமக்கெல்லாம் ஆன்மீகம் என்பது தேவையாக இருக்கிறது. நிறைய தெய்வங்களை எப்படி கும்பிடணும் அப்படின்றத நாம தெரிஞ்சு கும்பிடணும். உங்க ஊருக்கு பக்கத்துல நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோவில் இருக்கு, போயிருக்கிறீங்களா? அந்த கோவிலுக்கு அடிக்கடி போகணும். அந்த கோவிலுக்குல நம்ம ஊருக்கு பக்கத்துல என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போகணும். நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி, ரொம்ப அழகான பேர். சோழ மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் பகை, போர்ல ஜெயிக்க முடியாம சோழ மன்னன் நச்சு தேய்த்த ஒரு ஆடையை கொண்டு வந்து கொடுத்தான், சேவகன்ட்ட கொடுத்து விட்டான். அதை போட்டுக்கிட்டா இவனுக்கு மரணம் வந்துடும். காப்பாற்றியவர் சிவபெருமான். ஆழகால விஷத்தையே உண்ட சிவபெருமான் ஆடையில் இருந்த நச்சை நீக்கி தன்னுடைய பக்தனை காத்து கொடுத்தார். உங்க ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு அந்த கோவில். நேரம் கிடைக்கும் போது போய்க்கங்க, சரியா? ரொம்ப மகிழ்ச்சி. தினைமாலை 150ன்றது ஒரு தமிழ் இலக்கியம். அந்த தமிழ் இலக்கியத்துல ரொம்ப அழகா ஒரு பாட்டு சொல்லுது. ஒரு ஆணும் பெண்ணும் நடந்து வராங்க, அவங்க 2 பேரும் கணவன் மனைவி. ஒரு அம்மா பொண்ணை தேடிட்டு வரா. ஏன்னா அந்த காலத்துல உடன்போக்குன்னு ஒன்று இருந்துச்சு. விருப்பப்பட்ட ஆணும் பெண்ணும் அவங்க ஓடி போனா அதுக்கு உடன்போக்குன்னு பேரு. அந்த அம்மா பொண்ணு உடன்போக்கு போயிட்டான்னு தெரிஞ்சு அவங்கள தேடிட்டு வரா. வந்த அம்மா எதிர்த்தாப்புல வந்த கணவன் மனைவியை பார்த்து கேட்டா, அப்பா இந்த பக்கமா ஒரு பையனும் பொண்ணும் போனாங்களா? நல்லா கேளுங்க பெரியோர்களே, தமிழ் மண் எப்படிப்பட்ட மண் தெரியுமா? தினைமாலை 150 சொல்ற பாட்டு இந்த பாட்டு. அம்மா பதறி போய் கேட்கிறா, எப்பா இந்த பக்கம் ஒரு ஆணும் பொண்ணும் வந்தாங்களே பாத்தீங்களா, எப்படி இருந்தாங்க? அடையாளம் கேட்கிறா. ஆண் சொல்றான், வெம் சுடர் அண்ணானை யான் கண்டேன், கண்டாளாம் தன் சுடர் அண்ணாளை தான். என்ன தெரியுமா அர்த்தம்? 2 பேரும் வந்தாங்கம்மா, சூரியன் மாறி இருந்த ஆணை மட்டுமே நான் பார்த்தேன், அவன் அடையாளத்தை நான் சொல்றேன். சந்திரன் மாறி இருந்த பெண்ணை மட்டுமே என் மனைவி பார்த்தாளாம், அவளுடைய அடையாளத்தை என் மனைவி சொல்லுவாள். எதிர்த்தாப்புல ஆணும் பெண்ணுமா 2 பேர் வரும்போது நான் பெண்ணை பார்க்கவில்லை என்று ஒரு ஆண் சொல்கிறான், ஒரு ஆணை பார்க்கவில்லை என்று பெண் சொல்கிறாள். இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஆணும் பெண்ணும் ஒருத்தர் பார்க்கணும், சந்திக்கணும், அதுதான் இன்றைய சூழல். ஆனா எப்படிப்பட்ட சமூகமாக இந்த சமூகம் இருந்ததுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. உலகத்துக்கு அறம் போதித்தவன் இல்லையா தமிழன்? அறம் போதித்தவன் இல்லையா? கம்பராமாயணத்துல இருந்து ஒரு செய்தி சொல்றேன் பெரியோர்களே, நல்லா கேளுங்க. இந்த தமிழ் மண் எப்படிப்பட்டவன்? நீங்க மற்ற மாநிலத்தை விட்டுருங்க. வட மாநிலத்தை பாத்தியா, கேரளாவை பாத்தியா, கர்நாடகாவை பாத்தியா, அதை விட்டுருங்க. நான் பேசுறது தமிழ் மண்ணு. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பெண்கள், நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன் எனக்கு என்ன பயம் அப்படின்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது இந்த தமிழ் மண் தான். தினைமாலை 150ல இருந்து ஒரு உதாரணம் சொன்னல, இப்ப கம்பராமாயணத்துல இருந்து நான் உதாரணம் சொல்றேன் பாருங்க. கம்பராமாயணத்துல ஒரு காட்சி பெரியோர்களே, இந்த மண் எப்படிப்பட்ட மண். கம்பன் எழுதுறான் பாருங்க. வாலி செத்து போயிட்டான். வாலியினுடைய தம்பி சுக்ரீவனை கிஷ்கிந்தையினுடைய அரசனாக ராமன் முடிசூட்டுறான்.
இப்ப சுக்ரீவன் சொல்றான், உன் மனைவி சீதையை போய் தேடணும்ல, நான் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டு வரேன். சரின்னு ராமனும் லக்ஷ்மணனும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நாள் இல்ல, பல நாள் ஆயிடுச்சு, சுக்ரீவன் வரல. லக்ஷ்மணனுக்கு கோபம், வர்றேன் வரல, இப்ப என்ன பண்றேன் பார் அப்படின்னு வேகமா வர்றான். கோபத்துல வரான் லக்ஷ்மணன். சுக்ரீவன் மாட்டினானா கதை முடிஞ்சுது. இத வாலியின் மனைவி தாரை பார்க்கிறா. ஐயோ, லக்ஷ்மணன் இவ்வளவு வேகமா வரானே, சுக்ரீவன் மட்டும் கையில மாட்டினா அவ்வளவுதானே, இவன் என்ன சொன்னாலும் நிக்க மாட்டானே அப்படின்னு யோசிச்ச தாரை டக்குன்னு சொன்னா, என்னப்பா உன் அண்ணன் ராமனை தனியா விட்டுட்டு வந்துட்ட, அண்ணனை தனியா விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு நின்னுட்டான் லக்ஷ்மணன். ஐயோ, அண்ணனை தனியா விட்டுட்டு வந்துட்டோமே, நின்னுட்டானா? நல்லா கேளுங்க பெரியோர்களே, குரல் மட்டும்தான் வந்துச்சு, யாரு சொன்னான்னு அவனுக்கு தெரியாது, யாரு சொன்னான்னு தெரியல. யாரு சொன்னான்னு திரும்பி பார்க்கறான். தாரை நிக்கிறான். எப்படி நிக்கிறாளாம்? பகல்ல வந்த பௌர்ணமி மாதிரி அழகா நிக்கிறாளாம். ஆர்களோ உரை செய்தார் என்று அருள் வர சீற்றமக்க பார்குலா முழுவன் திங்கள் பகல் வந்த படிவம் போலும் ஏர்குலா முகத்தினால இறைமுகம் எடுத்து நோக்கி தார்குலாம் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான். திரும்பி பார்க்கிறான் லக்ஷ்மணன். பகல்ல வந்த பௌர்ணமி மாதிரி தாரை அழகா நிக்கிறா. ஆனா விதவை கோலத்துல நிக்கிறா. ஏன்னா வாலிதான் செத்து போயிட்டானே, விதவை கோலத்துல நிக்கிறா. அந்த விதவை கோலத்தில் இருக்கிற தாரைய பார்த்த உடனே நம்ம அம்மாவும் இப்படிதானே விதவை கோலத்துல இருப்பாங்க நினைச்சு அழுதானா லக்ஷ்மணன். இதுதான் பாட்டு. இதுல ஒரு தப்பு இருக்கு, தப்பு மாதிரி இருக்கு. என்ன தப்பு தெரியுமா? தார்குலாம் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்து நைந்தாங்கிறான் கம்பன். கழுத்தில் மாலையை அணிந்திருக்கக்கூடிய லக்ஷ்மணன் அம்மாவை நினைச்சு அழுதான். கழுத்துல லக்ஷ்மணன் கழுத்துல அப்ப மாலை இல்லை, ஏன்னா அவன் வனவாசம் வந்தான். காட்டுல மாலை கடை இருந்துச்சா, அவன் வாங்கி மாட்டிக்கிட்டானா? இல்ல அவன் காட்டுல இருந்த பூவெல்லாம் பறிச்சு பறிச்சு மாலை செஞ்சு மாட்டிக்கிட்டானா? நிச்சயதார்த்தனைக்கு கழுத்துல மாலை இருக்கும், கல்யாணத்தனைக்கே மாலை இருக்கும். அவன் அரண்மனையில இருந்தா 4 பேர் பார்க்க வந்திருப்பாங்க, மாலை இருந்திருக்கும். போர்ல ஜெயிச்சுட்டு வந்திருந்தா மாலை இருந்திருக்கும். காட்டுல வனவாசம் வந்தவன் கழுத்துல எப்படி மாலை வந்துச்சு? பெரியவர்கள் விளக்கம் சொன்னாங்க. எப்படி அந்த மாலை வந்துச்சு தெரியுமா? எப்படி வந்துச்சு தெரியுமா? கம்பன் அந்த பாட்டை எழுதுறான். லக்ஷ்மணன் மனைவிய பிரிஞ்சிருக்கான். ஊர்மிளைய அரண்மனையில விட்டுட்டு தான் காட்டுக்கு போனான். காட்டுல மனைவிய விட்டுட்டு தனியா இருக்கிறான். இவ தாரை பகல்ல வந்த பௌர்ணமி மாதிரி அழகா இருக்கக்கூடிய தாரை கணவரை இழந்துட்டு தனியா நிக்கிறான். சரியா? கணவனை இழந்து விட்டு தனியாக இருக்கக்கூடிய அழகான பெண்ணை, மனைவியை பிரிந்து விட்டு தனியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் தப்பா பார்க்காம தாயா பார்த்தானே. அந்த நல்ல மனசுக்கு கம்பனே அவன் கழுத்துல ஒரு மாலையை போட்டு தார்குலாம் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான். கம்பன் பார்த்தான், டே நீ தனியா இருக்கிறடா, மனைவியை பிரிஞ்சிட்டு இருக்கிறடா, அவ விதவியா நிக்கிற கணவன் இல்ல, உனக்கு தப்பா பார்க்க தோணலையே, தாயா பார்க்கறிய, என் அம்மா இப்படிதானே இருப்பான்னு நினைக்கிறேன், நான் போடுறேன்டா உனக்கு ஒரு மாலை என்று கம்பன் போட்ட மாலை. அந்த மாலை நான் இதை சொல்றேன், நம்மளாம் ஆன்மீகத்தில் இருக்கிறோம்னா குடும்பம் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சிருக்கணும். மலேசியால பேரா அப்படின்ற ஊர்ல மகாலட்சுமி ஆலயம் கட்டி அங்கே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த கோவில், அதில் கும்பாபிஷேகத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. வர்ணனையும் பண்ணேன், சொற்பொழிவும் பண்ணேன். நான் என்ன நினச்சேன்னா, மலேசியாவில் என்ன கூட்டம் இருக்க போகுதுன்னா, காலையில் 6 மணிக்கு அவ்வளவு கூட்டம், மலேசிய தமிழர்கள் அத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க கும்பாபிஷேகத்துக்கு. அவங்க கும்பாபிஷேகம் நடந்து முடிகிற வரைக்கும் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு வாக்கியம் என்னென்னா, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. மலேசிய தமிழர்கள் எல்லாரும் கோவிலுக்கு போகும்போது இது சொல்கிறேன், இன்பமே சூழ்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நான் மட்டும் இல்லை எல்லாரும் வாழணும், எல்லோரும் வாழ்க அப்படின்னு. அப்போ நான் நினச்சேன், எத்தனை தலைமுறையாக அங்கே இருக்கிறாங்க, 4வது தலைமுறை 5வது தலைமுறை, எத்தனை தலைமுறை வந்துட்டாங்க. ஆனாலும் ஆன்மீகன்ற ஒரு விஷயத்தை மட்டும் விடாம பிள்ளைங்களுக்கு 5 தலைமுறை 4 தலைமுறையா விபூதி வையி, பதிகம் சொல்லு, முருகனை கும்பிடு, காவடி எடு அப்படின்னு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த விபூதி பத்தி சொல்லணும். விபூதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வி அப்படின்ற எழுத்து வந்துச்சுன்னா அதற்கு மேல் இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம். பூதினா செல்வம், விபூதி அப்படின்னா அதற்கு மேல் இன்னொன்று இல்லை, அதுதான் செல்வம். நம்ம முன்னோர்கள் பாருங்க,
எப்ப நீ பேங்க்ல வச்சிருக்கியே பேலன்ஸ், அது உனக்கு செல்வம் இல்லை. ப்ராப்பர்ட்டியா வாங்கி போட்டிருக்கிறியே, அது உனக்கு செல்வம் இல்லை. எரிஞ்சு போன சாம்பல் தான் நிலையான செல்வம், மேலான செல்வம் அப்படின்னு ரொம்ப அழகா அதுக்கு விபூதி அப்படின்னு நம்ம பெரியோர்கள் பேர் வச்சாங்க. நம்ம நிறைய நீங்க எல்லா சாமியும் கும்பிடணும். முருகன் அப்படின்னா முருகனுக்கு அம்மா, அப்பா, மாமனாரே, மாமியாரே, அண்ணன் எல்லாரையும் கும்பிடணும். கும்பாபிஷேகத்துக்கு பல சிறப்புகள் உண்டு. ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை உயிர்ப்பிப்பதற்காக ஒரு பதிகம் பாடினார். மட்டிட்ட என்று தொடங்கக்கூடிய ஒரு பதிகம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் சிவனேசன் செட்டியார் பூம்பாவையை வைத்திருந்தார். ஏன் நம்முடைய தெய்வ சேக்கிழார் ஒவ்வொருத்தரையும் அவங்க என்ன சமூகம் அப்படின்றத குறிப்பிட்டு பாடினார் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட சமூகம், எப்படிப்பட்ட அறிவார்ந்த சமூகம் தெரியுமா? அப்பர் சுவாமிகள் வேளாளர் சமூகம். அப்பர் சுவாமிகள், அப்பூதி அடிகள் அந்தனர். வழக்கமாக அந்தனர்கள் பெரியவர்கள் அப்படின்னு மற்ற இடங்கள்ல இருக்கலாம். ஆனால் தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் அப்படின்னா, அந்தனரான அப்பூதி அடிகள் வேளாளரான அப்பர் சுவாமிகள் காலில் விழுந்து வணங்கினார். நம்முடைய தமிழ் சமூகம் அறிவுக்கும் திறமைக்கும் ஆன்மீக பணிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற சமூகம். 3 பேரை தான் 63 நாயன்மார்கள் ஐயருங்கிறார் தெய்வ சேக்கிழார். 3 பேர் தான் ஐயர். உண்மையான ஐயர் யாருன்னா ஞானசம்பந்தர். அவர் அந்தனர். அவரு திருநீலகண்ட யாழ்ப்பாணரை பார்த்து ஐயரேங்கிறார். இவர் தான் ஐயரு. ஆனா இவர் ஐயர் இல்லை. யார சொல்ற? திருநீலகண்ட யாழ்ப்பாணரை பார்த்து ஐயரேங்கிறார். கண்ணப்பன் வேடன் சிவபெருமானுக்கு பன்றிக்கரியை கொண்டு வந்து வைத்தவன், அவன் ஐயருங்கிறாரு. திருநாளை போவார், அவர் ஐயருங்கிறார். அப்ப 3 பேரை தான் தெய்வ சேக்கிழார் ஐயர் அப்படிங்கிறார். அப்ப தமிழ் சமூகம் அந்தனர்னா என்ன அப்படின்னா, ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் சொன்னார், அந்தனர் ஆவதும் காட்டி. நல்ல சாமி கும்பிடுறியா, பக்தியோடு இருக்கிறியா, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம இருக்கிறியா, நீதான் அந்தணன் என்று நமக்கு சொன்னது நம்முடைய தமிழ். மறந்துவிட, தமிழ் அவ்வளவு அழகான மொழி. முதலாக சொர்ண பைரவரை பத்தி நான் படிக்கும்போது, சொர்ணம்னா தங்கம், சொர்ண பைரவரை வணங்கினால் தங்கம் கிடைக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? தமிழ்நாட்டில் சொர்ண பைரவர் கோவில்கள் மொத்தமே ஒரு 30 தான் இருக்கும். ரொம்ப குறைவு சொர்ண பைரவர் கோவில்கள். நீங்கள் எடுத்தீங்கன்னா எங்கள் ஊர் திருச்சியில் ஒன்று இருக்குது, திண்டுக்கல்லில் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப குறைவு சொர்ண பைரவர் கோவில்கள். இப்போ சொர்ண பைரவர் கோவில்களில் புதுசாக கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்டுற கோவிலில் சொர்ண பைரவர் வைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிற காலத்தில் மொத்தமே ஒரு 30 கோவில்கள் தான் இருந்தது தமிழ்நாட்டில். எங்கள் திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் ஒரு சொர்ண பைரவர் கோவில் இருக்குது. ஒரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நான் போய் பைரவர் முன்னாடி நின்று ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். நீ தங்கம் தர சாமி தானே, நீ தங்கம் தர சாமி தானே, எனக்கு இந்த தாலி செயினாவது நீ தங்கத்தில் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டேன். தங்கம் சேர்றதுக்கு ஒரு பதிகம் இருக்குது. மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பின்னு தொடங்கும். நான் உங்கள் ஊர் தலைவருக்கு கொடுத்துட்டு போகிறேன், வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கோங்க. என் நகையெல்லாம் அடகுல இருக்குமா, நான் எப்போ திருப்ப போகிறேன்னு தெரியல, இல்லை நகை விலையெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது, எப்போ நகை சேர்க்க போகிறேன்னு தெரியலைன்னா, அப்போ இந்த பதிகத்தை உட்காந்து சொன்னா, நான் இந்த மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பி பதிகமும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு தேய்பிரை அஷ்டமிக்கு சொர்ண பைரவர் முன்னாடி போய் நின்று, எனக்கு நீ இந்த செயினாவது நீ வந்து தங்கத்தில் தரலாம்ல அப்படின்னு கேட்டேன். எப்படி அதிசயம் நடந்துச்சுன்னு பாருங்க. ஒரு தேய்பிரை அஷ்டமிக்கு தான் போனேன், ஒரே கேள்வி தான் கேட்டேன், அப்போ எனக்கு இந்த தாலி செயினாவது நீ தங்கத்தில் தரலாம்ல, நீ தங்கம் தர சாமி தானே அப்படின்னு. அடுத்த தேய்பிரை அஷ்டமிக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னா, கரூரில் கொங்கு கல்லூரின்னு ஒரு கல்லூரியில் நான் உமன்ஸ் டேக்காக நான் பேசினேன், ஒரு ஸ்பீச் ஒன்று பேசினேன். அது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அந்த பேச்சு வந்து அந்த கல்லூரியில் படித்த ஒரு மாணவி வாழ்க்கையில் ஒரு தப்பான ஒரு முடிவை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் அம்மா அப்பாவை பிடிக்கல, டீச்சர் திட்டுறாங்க, இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு முடிவெடுத்த ஒரு மாணவி யதார்த்தமாக யூடியூப்பில் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு மனசை மாறிட்டு வார்டன் கிட்ட போய் அழுகுறாங்க. ஐயோ மேம், நான் நினச்சிருந்தேன், என்ன ஆனாலும் இன்னைக்கு இதை பண்ணிடணும்னு நினச்சிருந்தேன், இந்த வீடியோவை பார்த்தோன்னே என் மனசு மாறினா. வார்டன் பயந்து போய், ஏன்னா காலேஜ் பேர் கெட்டு போயிருமே, வார்டன் பயந்து போய் பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி, கரஸ்பாண்டனுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க அம்மா அப்பாவை வர வச்சு இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, இந்த பொண்ணு அம்மா அப்பாவுக்கு நம்ம மேலே அக்கறை இல்லை, படிப்பு வரல, டீச்சர்ஸ் திட்டுறாங்க, நம்ம இனிமே இருக்க வேற நினச்சாங்களாம்.
யதார்த்தமா யூடியூப்ல உங்க வீடியோ பார்த்துட்டு மனசை மாத்திட்டேன்னு சொன்னாங்க. நீங்க ஒரு உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்கன்னு அந்த பிள்ளையோட அம்மா அப்பா, அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு செயின் கொடுத்தாங்க, தங்க செயின். அதுல தான் நான் என் தாலியை போட்டு அடுத்த தேய்பிறை அஷ்டமிக்கு நான் தங்க செயினோட போனேன். ஒரே தேய்பிறை அஷ்டமி தான். ஒரு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நான் சொர்ண பைரவர் முன்னாடி போய் நின்று, தாலியாவது எனக்கு நீ தங்கத்துல தரமாட்டியான்னு கேட்டேன். நான் மெய்யை முற்ற பொடி பூசியோ நம்பி பதிகத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்த தேய்பிறை அஷ்டமிக்கு நான் தங்கத்தாலியோட போனேன். அப்ப என்னன்னா, தெய்வம் நீங்க கேட்டதை கொடுக்குமானா சத்தியமா கொடுக்கும். சரி, இப்ப நான் திருவிளையாடல் புராணம் கதை சொல்ல போறேன். மீதி கதையை நான் அப்ப வரேன். சரியா? நல்லா கேக்குறீங்க. திருவிளையாடல் புராணத்துல ஒரு கதை சொல்றேன். இந்த கதை ஏன்னா, ஒரு மனுஷனுக்கு எப்ப வீழ்ச்சி வரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆண்கள் நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு மனுஷனுக்கு எப்ப வீழ்ச்சி வரும் தெரியுமா? எப்ப வீழ்ச்சி வரும் தெரியுமா? எப்போது ஒரு பெண் மீது மோகம் வருகிறதோ, அவன் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவன் வீழ்வான். கந்தபுராணம் சொல்ற கதை இதுதான். முருகன் சூரனை வதம் பண்ண அவதாரம் பண்ணார், சூரனை அழிச்சார். அதெல்லாம் விட்டுருங்க. ஏன் வதம் பண்ண வந்தார் அப்படின்னா, இந்திரன் பண்ண தப்பு. நல்லா கேளுங்க. இந்திரன் தேவலோகத்தில் இருக்கிறான். சரியா? ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை இவங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். ரம்பை எப்படி ஆடுறா, ஆஹா, திலோத்தமை எப்படி ஆடுறா. வராரு தேவ குரு பிரகஸ்பதி. ஜாதகத்துல குரு தோஷம் இருக்கு, எனக்கு குரு வக்ரமா இருக்கு, குரு ராகு பிடியில இருக்கு, குரு கேது பிடியில இருக்குன்றவங்கள நல்லா கேளுங்க. குரு வரார். குரு வந்தா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எந்திரிச்சு வணக்கம் வைக்கணும். இவன் பார்த்தான், குருவா, குரு முக்கியமா, ரம்பை, திலோத்தமை, ஊர்வசி முக்கியமா, நமக்கு இவங்க தான் முக்கியம்னு இப்படி திரும்பிட்டான். குரு பக்கம் பார்க்கவே இல்லை. குரு என்ன பண்ணார்? கூப்பிட்டு பார்த்தார். இந்திரா, ரம்பை, ரம்பை. குரு பார்த்தார், இதுக்கு மேல நாம இங்க இருக்க கூடாது அப்படின்னு கிளம்பிட்டார். கிளம்பி போயிட்டார். குரு கோஷ்டு போயிட்டாரா? இப்ப நடனம் முடிஞ்சிருச்சு. நடனம் முடிஞ்ச உடனே அவன் உதவியாளர்கள் சொன்னாங்க, இந்திரா, குரு கோச்சிட்டு போயிட்டார். இப்ப அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ, குரு கோச்சிட்டு போயிட்டாரா, அவரை போய் முதல்ல சமாதானப்படுத்துவோம். ரம்பை நாளைக்கு ஆடுவா, குரு வருவாரா? வரமாட்டார். சமாதானப்படுத்துவோன்னு சொல்லியிருக்கணும். அவன் சொன்னான், போனா போயிட்டு போறாரு போ. என்னப்பா, நமக்கு பெரும்பான்மை குறையுதுப்பா. இப்ப நமக்கு ஒரு குரு வேணும், அவ்வளவுதானே. என்ன பண்ணலாம்? அசுரர்களுக்கு ஒரு குரு இருக்கிறார், விச்சிரவசுன்னு பேரு. அவரை நம்ம பக்கம் கூப்பிட்டுக்குவோம். ஆனா அவர் எதிர்கட்சியில் இருக்கிறார். எப்படி கூப்பிடுறது? நாம தேவர்கள், அவங்க நமக்கு அப்படியே எதிரி அசுரர்கள். அவங்க கிட்ட இருந்து குருவை எப்படி கூப்பிடுறது? நீ சொல்லு, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு உறுதின்னு சொல்லு. அவன் வருவான். வந்துட்டான். விச்சிரவசு இந்த பக்கம் வந்துட்டான். இப்ப அசுரர்களை அழிக்கிறதுக்கு ஒரு யாகம் பண்ணணும். விச்சிரவசு யாகம் பண்றான். இந்திரன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறான். ஆனா அவன் என்ன பண்றான்? எதிர்கட்சியிலிருந்து வந்த ஸ்லீப்பர் செல். அவன் யாகம் பண்ணும்போது தேவர்கள் அழியணும், அசுரர்கள் நல்லா இருக்கணும்னு யாகம் பண்றான். இதை இந்திரன் கண்டுபிடிச்சிட்டான். கையில இருந்த வஜ்ராயுதத்தால ஒரே அடி, விச்சிரவசு இறந்து போயிட்டான். அவன் யாருன்னா துவஷ்டாவோட பையன். அவர் என்ன பண்ணார்? என் பையனை கொன்ற இந்திரனை பழி வாங்கணும் அப்படின்னு விருத்ராசுரனை அனுப்புறார். அனுப்பும்போது என்ன தெரியுமா சொன்னார்? டே, நீ அந்த இந்திரனை கொன்னு எரிச்சு சாம்பலை கரைச்சு ஜூஸா எனக்கு குடிக்க கொடு. விருத்ராசுரன் சரின்னு வந்தான். இப்ப போர் பண்ணணும். ஆனா இந்திரன் கிட்ட வஜ்ராயுதம் இல்லை. ஏன்? அதுதான் அங்க பயன்படுத்திட்டானே, வஜ்ராயுதம் இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பிரம்மா சொன்னார், அப்பா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்போ தேவர்கள் உங்களுடைய ஆயுதத்தெல்லாம் என்ன பண்றது, எங்க வைக்கிறதுன்னு தெரியாம ததிசி முனிவர்கிட்ட கொடுத்தீங்க. அவர் எல்லாருடைய ஆயுதத்தையும் வாங்கினாரு. அப்புறம் நீங்க அமுதத்தை எடுத்தீங்க, அப்புறம் சண்டை போட்டீங்க, சிவபெருமான்கிட்ட போனீங்க, ஆயுதங்கள்லாம் வாங்க மறந்துட்டீங்க. ததிசி முனிவர் ஆயுதத்தை வச்சு வச்சு பார்த்தார், ஒருத்தனும் வரலன்னா அவர் முழுங்கிட்டார். இப்ப இந்த ஆயுதம் எல்லாம் அவருக்கு முதுகு பகுதியில போய் முதுகு தண்டா நிக்குது. நீங்க போய் கேளுங்க. இப்ப இந்திரன் கேட்கிறான், ஐயா, விருத்ராசுரனை நான் ஜெயிக்கணும், எனக்கு வஜ்ராயுதம் வேணும். ஆயுதங்கள் எல்லாம் உங்க முதுகு தண்டுல தான் இருக்கு. அவர் நல்லவர். அவர் சொன்னார்,
என் உயிரை கொடுத்து இந்த ஆயுதத்தை நான் தருகிறேன் அப்படின்னு அவர் உயிரை விட்டார். அந்த முதுகு தண்டில் இருந்த அந்த ஆயுதத்தை வஜ்ராயுதமா எடுத்தான். அம்மா வஜ்ராயுதம் வஜ்ராயுதம்னு சொல்றீங்களே, ததுஷி முனிவர் முதுகு தண்டு வடத்துல இருந்துச்சுன்னு சொல்றீங்களே, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பரம்வீர் சக்ரா விருது கொடுக்குறாங்களா நம்ம இந்திய அளவில், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆயுதத்தை நீங்கள் பார்க்கலாம். நாளைக்கு போய் கூகுளில் போய் பரம்வீர் சக்ரா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஃபோட்டோ வரும். அதுதான் அந்த ததிசி முனிவருடைய முதுகு தண்டு வடத்தில் இருந்து இந்திரன் எடுத்த அந்த ஆயுதத்தினுடைய அமைப்பு. கடல்ல போய் ஒளிஞ்சவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சொன்னாங்க, நீ அகத்தியரை கூப்பிடுப்பா, அவர் தான் கடலையே குடிப்பர், கடலையே கமண்டலத்தில் அடகுவர், நீ போய் அகத்தியரை கூப்பிடு. அகத்தியர் வந்தார், கடலை வற்ற வைத்தார், விருத்தராசுரனை இந்திரன் கொன்னான். இப்போ எத்தனை நடந்திருக்குன்னு பாருங்க. முதல்ல குருவை அவமதித்த தோஷம், சரியா? ரெண்டாவது விச்சிரவசு குருவாக வந்தவரை கொன்ற தோஷம், இப்ப விருத்தராசுரனை கொன்ற தோஷம், இதெல்லாம் சேர்ந்துச்சா? இது போக ததிசி முனிவருடைய உயிரை வாங்கிய தோஷம். எத்தனை தோஷம்? இவ்வளவு எங்க வந்துச்சு? எங்க வந்துச்சு? குருவை மதிக்காததுல வந்துச்சு. குருவை மதிக்கல, விச்சிரவசுவை கொன்னாச்சு, விருத்தராசுரனை கொன்னாச்சு, ததிசி முனியோட உயிரை பறிச்சாச்சு. இப்போ எனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சே அப்படின்னு ஒரு தாமரை தண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இப்போ இந்திரன் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்திரன்றது ஒரு பதவி, முதலமைச்சர் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி தான் அது ஒரு பதவி. இந்த முதலமைச்சர் போனா இன்னொரு முதலமைச்சர் வருவார், இந்த பிரதமர் போனா இன்னொரு பிரதமர் வருவார், அது மாதிரி இந்த இந்திரன் போனா இன்னொரு இந்திரன் வருவான். யாரு வரது? இப்ப இந்த இந்திரன் தாமரை தண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். யாரு வரது அப்படிங்கும் போதுதான் நகுஷன் வரான். நகுஷன் யாரு? இந்த கதையெல்லாம் திருவிளையாடற் புராணத்தில் பரஞ்சோதியர் எழுதுறார், மகாபாரதத்திலையும் இருக்கு, கந்த புராணத்திலையும் இருக்கு. நகுஷன் 100 அஸ்வமேத யாகம் பண்ணானா, சரியா? 100 அஸ்வமேத யாகம் பண்ணா அவங்களுக்கு இந்திர பதவி கிடைக்கும். ரொம்ப அழகா பரஞ்சோதியர் சொல்றார், முகுடமும் பெரும் சேனையும் தரணியும் முற்றும் சகட நீர் சதமக புரி அருந்தவத்தோன் நகுடன் நாமவேல் நராதிபன் நாகர்க்கு அரசாய் மகுடம் சூட்டிய குறிசில் ஆயுவின் திருமைந்தன். ஆயு அப்படின்றவரோட பையன் நகுஷன். சதமக புரி அருந்தவத்தோன், சதம்னா 100, மகம்னா வேள்வி, 100 வேள்வி பண்ணதுனால அவனுக்கு இந்திர பதவி கிடைச்சுதான். இந்திராணி என்ன பண்றா? குரு ஃபர்ஸ்ட் கோச்சிட்டு போனாரே பிரகஸ்பதி, அவர்கிட்ட போய், சுவாமி இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் என் புருஷன் உங்களை மதிக்காம இருந்தது. இப்ப எல்லாமே இந்திரலோகத்தில் இருக்கிற எல்லாமே நகுஷனுக்கு, அவன் இந்திரன்னா நானும் அவனுக்கு உரியவள் தானே, இந்திராணியான நானும் அவனுக்கு உரியவன் தானே, நான் என்ன பண்றதுன்னு கேட்டான். இப்ப குரு பாருங்க, அவருடைய பெருந்தன்மை, நாம இந்த தேவர் குலத்தை காக்கிறதுக்காக இருக்கோம் அப்படின்னு அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ ஏன் அவனை வர சொல்லு. என்ன சுவாமி சொல்றீங்க? நான் சொல்ற மாதிரி பண்ணு, சப்த ரிஷிகள் பல்லக்குல தூக்கிட்டு வரணும்னு நீ சொல்லி அனுப்ப, அவன் வருவான். மாதவர் சிவிகை தாங்க, மாதவர் எழுவர் தாங்க, சப்த ரிஷிகள் மாதவர் எழுவர் தாங்க, மாமணி சிவிகை மீது வானோர் புரிந்தரனும் நின் காதலன் ஆகும் என்றான். இனிமே நீங்க தான் என்னுடைய காதல் அப்படின்னு கை தொழுதற்கு நேர்ந்தோம், மேதகு சிறப்பினால் இங்கு வருக என்று விடுத்தாள் தூது. இந்திராணி தூது அனுப்புறா, இனிமே நானும் உங்களுக்கு தானே சொந்தம், இங்க வாங்க. நகுஷனுக்கு ஒரே சந்தோஷம். இந்திர பதவி மட்டுமல்ல, இந்திராணியும் நமக்கு தான். பல்லக்கில் ஏறி உக்காந்தான். சப்த ரிஷிகள் சுமக்கிறாங்க, இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர், நடுவுல அகத்தியர். அவர் குள்ளம் இல்லையா, அவர் பல்லக்க இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறார். இவன் நகுஷன், நல்லா கேளுங்க பெரியோர்களே, பல்லக்கில் ஏறி உக்காந்துட்டு சப்த ரிஷிகளை பார்த்து சொல்றான், நீங்க சுமக்க நான் உட்காந்துருக்கிறேனே, மெதுவா மெதுவா உங்களுக்கு வலிக்கும், மெதுவா மெதுவாங்கிறான். பரவாயில்ல இருக்கட்டும்ன்றாங்க ரிஷிகள், மெதுவா போங்க மெதுவா போங்க உங்களுக்கு வலிக்கும். இப்ப பல்லக்கில் வந்துகிட்டு இருந்தவன் தூரத்துல மாடியில இருந்த இந்திராணிய பார்த்துட்டான். இவளா எனக்கு, டேய் வேகமா போங்கடா, அது வரைக்கும் உங்களுக்கு வலிக்கும், மெதுவா போங்க மெதுவா போங்கன்னு சொன்னவன் ஒரு பெண்ணை பார்த்து மயங்கியுடன், டேய் வேகமா போங்கடா, என்னடா மெதுவா போறீங்க, இன்னும் வேகமா இன்னும் வேகமா. ஆனா பல்லக்கு ஓரளவுக்கு தான் வேகமா போக முடியும்.
இவன் குனிஞ்சு பார்க்குறான், மற்ற 6 பேர் கூட நல்லா சுமக்குறாங்க, நடுவில் இருக்கிற அகத்தியர் பல்லக்க பிடிச்சிட்டு தொங்கிட்டு வர மாதிரி இருக்கு. யோ, உன்னாலதான் எனக்கு லேட் ஆகுதா? இந்திராணி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, வேகமா போ. சர்பம்னா வேகமா போ. அகத்தியர் என்ன பண்ணார்? என்னை ரிஷி என்றும் பாராமல் சர்ப என்று சொன்ன நீ சர்பமாக போக கடவது. நகுஷன் பாம்பா மாறிட்டான். ஒரு பெண்ணை பார்த்து அந்த மோகத்தால இழந்தான். ஏன் ஆன்மீகத்தில் ஒழுக்கத்தை வச்சாங்க தெரியுமா? ஏன் வச்சாங்க தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பெண் மோகம் உன்னை கீழே தள்ளிவிடும் என்பதால் தான் இந்த மாதிரி கதையெல்லாம் நமக்கு வச்சாங்க. முருகன் சூரபதுமன் கூட போர் செய்யறானா? அப்போ இந்திரன் மயிலா மாறி வரான். சூரபதுமனை வதம் செஞ்ச பிறகுதான் அவன் மயிலா வந்தான். முருகனுக்கு மொத்தம் 3 மயில் உண்டு. ஒன்னு இந்திர மயில்னா இந்திரனே மயிலா வந்தான். இன்னொன்னு மந்திர மயில்னா ஓம் என்கிற பிரணவமே முருகனுக்கு மயிலா இருக்கு, அதுக்கு மந்திர மயில். 3வது அசுர மயில், அந்த அசுர மயில் தான் சூரபதுமன். சரியா? சூரபதுமன் கூட முருகன் போர் செய்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றுவதற்கு முன்பாக இந்திரன் மயிலா வந்து நிற்கிறான். இந்திரன் மயிலா வந்து நிற்கும் போது முருகன் அவன் மேல உட்கார்றான். சூரபதுமனும் வந்து கொத்துன்னு கொத்துறான் இந்திரனா இருக்கிற மயில. முருகன் ஒண்ணுமே சொல்லல. ஆனால் அந்த சூரபதுமனைத்தான் முருகன் கொல்லாமல் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிக்கொண்டான். ஏன் முருகனுக்கு இவ்வளவு சிறப்புனா பெரியோர்களே, ராவணனை வதம் செய்தார். ஆனா நம்ம முருகப்பெருமான் தான் எதிரியை கூட கொல்லாமல் கருணை செய்த தெய்வம். வெற்றிவேல் முருகனுக்கு. நான் கந்தர் அலங்காரத்திலிருந்து ஒரு பாட்டு சொல்றேன். நான் எந்த மேடைக்கு போனாலும் பார்வையாளர்களை சொல்லுவேன். நான் மலேசியாவில் சந்தித்த போது நிறைய பேர் சொன்னது, அம்மா நாங்கள் அந்த பாட்டை படிக்கும்போதே உங்கள் குரல் தான் எங்களுக்கு கேட்கும், நாள் என் செய்யும் அப்படின்றத பாட்டு. நல்லா கேட்டுக்கங்க பெரியோர்களே, நல்ல கூட்டம் இருக்குது. கூட்டம் இருக்கும்போதே நான் சொல்லிடுறேன், முருகனை கும்பிடுறதுக்கான முதல் தகுதி என்ன தெரியுமா? எனக்கு முருகனை பிடிக்கும், நான் முருக பக்தன், எனக்கு முருகன் தான் எல்லாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, முருகனை கும்பிடுவதற்கான முதல் தகுதி எக்காரணம் கொண்டும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. பேசுகிற பழக்கம் இருந்தால் இந்த நிமிஷத்தோட நிறுத்திக்கங்க. இல்லை நான் கெட்ட வார்த்தை பேசுவேன்னா முருகனை கும்பிடாதீங்க. நான் சொல்லலை. கந்த சஷ்டி கவசத்தில் ஒரு வரி வருது. என்ன வரி? நாவில் சரஸ்வதி நற்றுணையாக. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சரஸ்வதி தேவியின் அருளால் பேசுகிறோம். அதை உணர்ந்தோனா நம்ம கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். எதிர்மறையான வார்த்தைகளையும் பேசக்கூடாது. பெண்கள் வீட்டுக்கார கூட சண்டை வரும்போதெல்லாம், நான் எங்கேயாவது போய் தொலைகிறேன், நான் இல்லைன்னா தான் தெரியும். எங்க அப்பா அப்பவே விருதுநகர்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்தாரு. அந்த ஜோசியக்காரன் பொருத்தம் இல்லைன்னு சொல்லி என் கரகம் உங்களை கட்டிக்கிட்டு நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு கண்ணீர் வெடிக்க ஆரம்பிச்சோன்னா இப்பெல்லாம் பேசக்கூடாது. ஜோசியர் பொருத்தம் இல்லைன்னா சொல்லலை, நீங்கள் செய்த தவத்தின் பயனாக உங்களுக்கு உங்கள் கணவர் கிடைத்திருக்கிறார். அதெல்லாம் இப்பெல்லாம் பேசக்கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது. பிள்ளைங்க கிட்டையும் சொல்ல, நேர்மறையான வார்த்தைகளை தான் பேசணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது? ஏன் எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னா, வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாயாஜாலத்தை ஏற்படுத்தும். சத்தியமா ஏற்படுத்தும். அமெரிக்கால ஒரு கல்லூரி பேராசிரியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வகுப்பு எடுக்கிறார், புள்ளியியல் வகுப்பு எடுக்கிறார். போர்டில் ஒரு கணக்கு எழுதி போட்டுட்டு, இந்த கணக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல முக்கியமான கணக்கு, ஏன்னா இதுவரை யாராலும் விடை கண்டுபிடிக்க முடியாத கணக்குன்னர். ஒருத்தர் லேட்டா வந்தான். ஏண்டா லேட் ஆயிடுச்சு சார். சரி போய் உட்காரு. இவன் போய் உட்காந்தான், போர்டை பார்த்தான், ஏதோ கணக்கு எழுதி போட்டிருக்கிறாரு அப்படின்னு நோட்டில் எழுதிக்கிட்டான். அடுத்த நாள் வந்து, சார் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன்னா. ஹோம்ஒர்க்கா? நான் ஹோம்ஒர்க்கே கொடுக்கலையே, நேற்று போர்டில் எழுதி போட்டிருந்தீங்களே. டேய், நான் என்ன சொன்னேன்? இந்த கணக்குக்கு யாராலும் விடை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி தானே எழுதி போட்டேன். அப்படியா? நான் ஹோம்ஒர்க்குன்னு நினச்சி எழுதிட்டு போனேன் சார், ஆனால் நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் சார். கண்டுபிடிச்சிட்டியா? சார் வாங்கி பார்க்கார். அந்த மாணவன் தான் புள்ளியியல் அறிஞர் என்று போற்றப்படக்கூடிய ஜார்ஜ் டாசிக் அவருடைய பேர். வாங்கி பார்க்குறார். எப்படிடா விடை கண்டுபிடிச்ச? யாராலையுமே விடை கண்டுபிடிக்க முடியாத கணக்கு நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஜார்ஜ் டாசிக் சொன்னார், ஏன்னு தெரிஞ்சிருச்சு சார். அதான்டா. எப்படி கண்டுபிடிச்ச சொல்லு. ஏன் கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா சார்?
இந்த கணக்குக்கு யாராலும் விடை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீங்க சொன்னப்ப நான் கிளாஸ்ல இல்ல சார், அதனால கண்டுபிடிச்சேன்னா. நீங்களாம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா, ஒரு ரகசியம் சொல்லிட்டு போட்டுமா? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கோங்க. அவங்க பக்கத்துல உட்காராம இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஏன் தெரியுமா? நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடணும், சாதிச்சிடணும், நம்மளை 4 பேர் கையெடுத்து கும்பிடுற மாதிரி நம்ம வாழணும். அப்படி இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து டேய் ஜனநாயகன் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் வைங்க. எங்க நம்ம லட்சியத்தெல்லாம் பார்க்கறது? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நீ ஜெயிச்சிருவ, நீ நல்லா வந்துருவ அப்படின்னு உங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறவங்களா இருந்தாதான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல யாராலும் விடை கண்டுபிடிக்க முடியாத கணக்குக்கு ஒரு மாணவன் கண்டுபிடிச்சான்னா அதுக்கு காரணம் அந்த வார்த்தை. அதனாலதான் பெரியவர்கள் சொன்னாங்க நல்ல வார்த்தை பேசணும், எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது. நீங்க முருகனை கும்பிடுறீங்கன்னா முதல் தகுதி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. 2வது எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது. இன்னையில இருந்து எக்காரணம் கொண்டும் நான் எதிர்மறையா பேச மாட்டேன், நேர்மறையா தான் பேசுவேன், பாசிட்டிவா தான் பேசுவேன்ற உறுதிமொழியை எடுக்கிறீங்க. சரியா? நாளைக்கு அலுவலகத்துக்கு போன உடனே உங்க கூட வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து என்ன இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை தான் சொல்லுவீங்க, அவங்க நினச்சி சிரிப்பாங்க. நிஜமா நீங்கள் சொல்லி பாருங்க. வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் சொல்றார், யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேண்டி வேளவர் தந்ததால். எனக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் கல்வி ஞானம் இருக்குல்ல, இது எனக்கு முருகன் கொடுத்தான், உங்களுக்கு முருகன் கொடுத்தான். ஏன் கொடுத்தான் தெரியுமா? அவனுக்கு வேணும்ன்றதுனால கொடுத்தான், அவனுக்கு வேணும். அப்போ நம்மளுடைய அறிவு ஞானம் இதெல்லாம் முருகனுக்கு கொடுக்கணும். பூமேல் மயல் நீங்க இந்த பூலோகத்தில் இருக்கிறதுல மயக்கத்தை விட்டு வாங்கப்பா. அறம் மெய், அற வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, அதுதான் உண்மை. அதை உணர்ந்து நாமேல் நடவீர் நடவீர் இனியேனர் வார்த்தையில முருகனை நீ புகழ்ந்துகிட்டே இருக்கணும். யாரு சொல்றா? கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் சொல்றார். நீங்க முருகனை கும்பிடுறீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, எதிர்மறையான வார்த்தைகள் பேசக்கூடாது. நம்முடைய அறிவும் ஞானமும் கல்வியும் முருகன் கொடுத்தான். எதுக்கு கொடுத்தானா அவனுக்கு திரும்ப வேணும்னு கொடுத்தான். அப்போ நம்ம வார்த்தைகள் முருகனை புகழ்வதாக மட்டுமே இருக்கணுமே தவிர யாருக்கிட்டையும் சண்டைக்கு போய் நிக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், தண்டாயுதபாணி கோவில் கும்பாபிஷேகத்திலிருந்து சொல்றேன், முருகனை கும்பிடுவதற்கான முதல் தகுதி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, எதிர்மறையான வார்த்தைகள் பேசக்கூடாது, யாரையும் சபிக்கக்கூடாது. நம்முடைய கல்வியும் அறிவும் தாமே பெற வேண்டி வேளவர் தந்ததால் பூமேல் அந்த மயக்கம் நீங்கி மெய்மைதான் அறம் என்று உணர்ந்து நடவீர் நடவீர் இனிய முருகா முருகா முருகன் சொல்றது மட்டும்தான் உங்க வேலை. பழனியில முருகன் மாநாட்டில் தேதி அறிவிச்சாங்க. சரியா? பேச கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன், கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா கூப்பிடல. அதுக்கப்புறம் நான் எங்கே பேச போனாலும் மேடையை விட்டு இறங்கினோன்னா ஒரு 10 பேர் வருவாங்க. வந்து அம்மா நீங்கள் ஏமா முருகன் மாநாட்டில் பேசலை, நீங்கள் ஏமா முருகன் மாநாட்டில் பேசலை, யோ கூப்பிடல பேசலை, கூப்பிட்டா நான் பேசாமல் போகாமல் இருந்தேன். அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய வலியை தரக்கூடிய விஷயம் அது. நீ ஏன் அங்கே பேசலை, நீ ஏன் அங்கே பேசலை, நீ ஏன் முருகன் மாநாட்டை பேசலை, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்து பேசிய நீ ஏன் பேசலை. நான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணேன், வீட்டில் உட்காந்து முருகன் படம் முன்னாடி உட்காந்து, இங்கே பாருப்பா எங்கே போனாலும் நீங்கள் ஏன் முருகன் மாநாட்டில் பேசலை, நீங்கள் ஏன் முருகன் மாநாட்டில் பேசலன்னு எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா முருகா. அவங்க வாய்ப்பு தரலனாலும் நீ நினச்சிருந்தா அந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம்லப்பா. நீ நினச்சிருந்தா அந்த மாநாட்டில் பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. உன்னை பற்றி பேச எனக்கு தகுதி வரலன்னு நினைக்கிறியா முருகா? சரி முருகா, நான் தகுதிப்படுத்திக்கிறேன். ஆனால் எல்லாரும் நீங்கள் ஏன் முருகன் மாநாட்டில் பேசலை, நீங்கள் ஏன் முருகன் மாநாட்டில் பேசலைன்னு கேட்கும்போது கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு அழுதேன். கண்ணீர் விட்டு அழுகையாக வருது. ஒரே வாரத்தில் விஜய் டிவிலேருந்து ஃபோன் பண்ணி சூப்பர் சிங்கர் முருகன் பாடல்கள் சுற்றுக்கு நீங்கள் பேச வரணும்னு கூப்பிட்றாங்க. போனேன், பேசினேன், எல்லா வீடியோஸும் ட்ரெண்டிங்கில் இருந்தது. அது ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது நான் அவலூர்பேட்டையில் கந்தபுராணம் 5 நாள் சொற்பொழிவு கேமராமேன் அண்ணன் தான் வந்திருந்தார். அப்போ நான் திருவண்ணாமலை கோவிலுக்கு போகிறேன். அவலூர்பேட்டை திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது. திருவண்ணாமலை கோவிலுக்கு நான் தரிசனத்துக்கு போகிறேன். நான் எந்த கோயிலுக்கு போனாலும் ஆன்மீகம் பேசுறதுனால கொஞ்சம் வரிசையில் நிற்காம நீங்கள் முன்னாடி வாங்கம்மான்னு கூப்பிடுவாங்க. இந்த பக்கம் வரிசையில் எல்லாரும் நிற்கிறாங்க, நான் அந்த பக்கம் போகிறேன். கடைசியில் நிற்கிறவர் என்னை பார்த்து ஆரம்பிச்சிடும், அம்மா நீங்களா முருகனை பற்றி சூப்பராக பேசுனீங்க.
நன்றிங்கய்யா. அதுக்கு முன்னாடி நிற்கிறேன், அம்மா முருகனை பற்றி சூப்பராக பேசுனீங்க, நன்றிங்கய்யா. அதுக்கு முன்னாடி முருகனை பற்றி சூப்பராக பேசுனீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா இங்கே பாருங்க, இப்போ கூட ஸ்டேட்டஸில் ஏன் பேச்சு தான், எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு போகிறேன். எல்லாரும் முருகனை பற்றி சூப்பராக பேசுனீங்க, முருகனை பற்றி சூப்பராக பேசுனீங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்போ நான் தங்கியிருக்கிற ராஜபாளையம் ஹோட்டல் அந்த எம்டி ஒரு அம்மா, அவங்க கூட முருகனை பற்றி சூப்பராக பேசுனீங்கம்மா. நாங்கள் முருகன் முன்னாடி உட்காந்து நீங்கள் ஏன் முருகன் மாநாட்டில் பேசலைன்னு கேட்குறாங்கடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்னு அழுதேன். முருகன் பார்த்தான், விடு, இனிமேல் உன்னை யார் பார்த்தாலும் முருகனை பற்றி சூப்பராக பேசுனீங்கன்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ பெரிய அற்புதத்தை முருகப்பெருமா நிகழ்த்தியிருக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு. பெரியோர்களே, நல்ல கூட்டம். நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா என் சொத்தெல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டாங்கம்மா, எங்கள் பணத்தை வாங்கிட்டு கொடுக்கலம்மா, நல்லவங்கன்னு நாங்கள் பணத்தை கொடுத்தோம்மா, அந்த பணத்தை திருப்பி தரமாட்டேன்றாங்கம்மா, எங்களை ஏமாத்துறாங்கம்மா, அநியாயம் பண்ணுறவெல்லாம் நல்லா இருக்காம்மா, நல்லவங்களுக்கு ஏமா இந்த கஷ்டம், இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களும் சொல்லுவாங்க. யாராவது உங்களை அள வச்சா, நீங்கள் நல்லவங்களாக இருந்து யாராவது உங்களை ஏமாற்றி உங்கள் சொத்தை வாங்கியிருந்தா, உங்கள் பணத்தை பறிச்சிருந்தா, நீங்கள் நேர்மையாக சம்பாதிச்ச பணத்தை அநியாயம் பண்ணி உங்களை ஏமாற்றி இருந்தால், கண்டிப்பாக அந்த அநியாயத்தை செய்தவர்கள் உங்கள் கண் முன்னே வீழ்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அழுவீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறான்னா, சார் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் நன்கொடையாக வந்த 300 பவுன் நகையை காணோம் சார். பார்த்தீங்களா நியூஸில்? கோவில் சொத்தெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியலையே, நிலமெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியலையே. சிவன் சொத்து குலநாசம். ஏன் சொன்னாங்க தெரியுமா? நீ சிவன் கோவிலில் போய் சொத்தை நீ அபகரிக்கிறனா எதுக்கு அபகரிக்கிற? உன் புள்ள நல்லா இருக்கணும்னு தானே. புள்ள அதை அனுபவிக்காது, சத்தியமாக அனுபவிக்காது. திரும்ப புள்ள இல்லாமல் அதெல்லாம் நீ கோவிலுக்கே திருப்பி கொடுத்துருவ. அதனால தான் சிவன் சொத்து குலநாசம். நாங்கள் எவன் ஒருவன் என் பிள்ளைக்கு சொத்து சேர்க்குறேன்னு அடுத்தவனை அழ வச்சு சொத்து சேர்க்குறானோ அதை அனுபவிக்க அவர்கள் பிள்ளைகள் இருப்பது இல்லை. ஒன்றும் உயிரோடு இருக்கிறது இல்லை, அல்லது மருத்துவமனையில் போராடிட்டு இருக்கிறாங்க, அல்லது அம்மா அப்பா கிட்ட கோவிச்சுட்டு எங்கேயாவது போயிடுறாங்க. நான் ஜாதகம் பார்த்த பல குடும்பங்களில் வச்சு இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அம்மா நான் நல்லவன் தானே, ஏமா என்னை எல்லாரும் கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா கவலைப்படாதீங்க, தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் சிந்தின கண்ணீருக்கெல்லாம் சேர்த்து வச்சு கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேணாம். தெய்வத்தை மட்டும் நம்புங்க. பக்தியில் பொறுமை ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவக்காயில் விளக்கு போடுறது, குடமிளகாயில் விளக்கு போடுறது, இதெல்லாம் விட்டுட்டு கந்தர் அலங்காரம். இப்போ நான் சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், சரியா? எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த கந்தர் அலங்கார பாட்டை சொல்லுங்கள். அம்மா மேனேஜர் திட்டிகிட்டே இருக்கிறாருமா, எனக்கு நிம்மதியே இல்லைம்மா, வீட்டில் நிம்மதி இல்லை, பிள்ளைங்க மதிக்கலை, ஆஃபீஸில் நிம்மதி இல்லை, என் உடம்புல ஒரு நோய் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நிறைய கடன் இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எப்படி மீண்டு வர போகிறேன்னு தெரியல. என்ன வேணா இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், முருகனை மனசில் நினச்சி நான் சொல்கிற இந்த பாட்டு முதல்ல நான் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், சரியா? நமக்காக தான் அருணகிரிநாதர் இதெல்லாம் சொன்னார். அருணகிரிநாதருக்கு முருகன் காட்சி கொடுத்து பல அற்புதங்களை செய்த மகான் அருணகிரிநாதர். திருவண்ணாமலை கோபுர உச்சியிலேருந்து குதிக்க போனார். முருகன் அப்படியே மயிலில் இப்படி காப்பாற்றினான். அவன் மயிலில் எப்படி வந்தான் அப்படின்றத அருணகிரியார் பார்த்தார்ல. திருவண்ணாமலை கோபுரத்துல இப்படி குதிக்க போனாரு, முருகன் இப்படி மயிலில் வந்ததை பார்த்தார்ல, ரொம்ப அழகா சொன்னார். சக்கர பிரசண்டகிரி முட்டக்கிழிந்து வெளிப்பட்டு கிரந்த சைலம் தகரப்பெருங்கடக சிகர சிலம்பு தனி வெறுப்பும் அம்பும் என் திக்கு தடங்குவடும் ஒக்க குழுங்க வரும் சித்திரப்பதம் பெயரவே சேடன் முடி திண்டாட ஆடல் புரி வெஞ்சூர திடுக்கிட நடிக்கும் மயிலாம் பக்கத்தில் ஒன்றுபடும் பச்சை பசுங்கௌரி பத்மபதம் கவல்தரும் பாகீரதில யோகீஸ்வரருடைய பரம உபதேசம் அருவி கைக்கு செல்லும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தனிகை கல்லார கிரி உருக வருகிற மரகத கலாபத்தில் இலகுமயிலேனர். வாழ்க்கையிலே முருகப்பெருமான் செய்துக்கணும். அவர் தான் நமக்கு ஒரு பாட்டு பாடி கொடுத்தார். இந்த கும்பாபிஷேக அழைப்பிதழ் பார்த்தீங்களா எல்லாரும்? இது ராஜ அலங்கார முருகன் இல்லையா? முருகன் கையில் ஒரு தண்டம் வச்சுருக்கான். நம்ம முருகன் பேரே தண்டாயுதபாணி. அந்த தண்டத்து மேலே ஒரு கிளி இருக்குது, பார்த்தீங்களா? பார்த்துருக்குறீங்களா? தெரியுதா? பொதுவாக நீங்கள் ராஜ அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் கையில் ஒரு தண்டம் இருக்கும், தண்டத்துக்கு மேலே ஒரு கிளி இருக்கும். அந்த கிளி தான் அருணகிரிநாதர். முருகன் கையில் இருக்கக்கூடிய தண்டத்தின் மீது இருக்கக்கூடிய கிளி அருணகிரிநாதர்.
அப்படி கிளியாக இருந்த அவர் பாடியதுதான் அனுபூதி. மற்றதெல்லாம் இருக்குல்ல, திருப்புகள், கந்தர் அலங்காரம், இந்த சேவல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் வகுப்பு, இதெல்லாம் அவருடைய உடம்போட பாடினது. கிளியா மாறிய பிறகு முருகனுடைய தண்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, அப்ப பாடினதுதான் அனுபூதி. கிளி என்ன பண்ணும்? சொன்னதை சொல்லும், அப்படித்தானே? முருகன் சொல்ல சொல்ல அதை அருணகிரிநாதர் கிளி வடிவில் சொன்னதுதான் கந்தர் அனுபூதி. மற்ற பாடல்களை விட அனுபூதி இன்னும் கொஞ்சம் ஏன் சிறப்பாக இருக்கிறது என்றால், முருகன் நமக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை அருணகிரிநாதர் கிட்ட சொல்லி அருணகிரிநாதர் கிளியாக இருந்து சொன்னது. அதுல தான் அந்த பாட்டு வருது. இந்த கல்வி, இந்த அறிவு, இதெல்லாம் தாமே பெற வேண்டி வேலவர் தந்ததுன்னு ஒரு பாட்டு சொன்னேன். அதில் தான் கந்தர் அனுபூதி இருக்கு. ரொம்ப அழகா இந்த பத்திரிகை இருக்கு. இதில் இந்த சஸ்திரபந்தம் அப்படின்றது தொழில் விருத்திக்காக சொல்ல வேண்டியது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் ஒரு வெற்றி வேணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த வேல் வடிவம் நீங்கள் கடைகளில் கிடைக்கும். ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல வச்சு அதுலேயே பாட்டு இருக்குது, அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நான் யாருக்கெல்லாம் சஸ்திரபந்தம் வச்சு தொழில் பண்ணுற இடத்துல வழிபாடு செய்ய சொன்னேனோ அவங்க தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. தொழில் முன்னேற்றத்துக்கு சஸ்திரபந்தம் சொல்லணும். இதயத்தில் பிரச்சனை அப்படின்னா கமலபந்தம் சொல்லணும். நம்ம டாக்டர்கிட்ட போகணும், முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும், கூடவே இந்த பாட்டெல்லாம் சொல்லணும். அதே மாதிரி சென்னை பக்கத்தில் இருதயாலீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு போக வேண்டிய கோவில். அந்த கோவிலுக்கு என்ன சிறப்புனா, அங்கே தான் பூசலார் நாயனாருக்கு சிவபெருமான் அருள் செய்தார். இந்த வரலட்சுமி நோன்பெல்லாம் வருது இல்லக்கா, வரலட்சுமி நோன்பு எதுக்கு கொண்டாடுறோம் நீங்கள் சொல்லுங்கள்? வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும் அப்படின்றது வரலட்சுமி நோன்பு வீட்டுக்காருக்கு. இந்த காரடையான் நோன்புன்னு ஒன்று இருக்கு, அது எதுக்கு? அதுவும் வீட்டுக்காருக்கு தான், சரியா? காரடையான் நோன்பு அதுக்கு தான். கேத்தார கௌரி விரதம்னு ஒன்று இருக்கே, அது எதுக்கு? அதுவும் வீட்டுக்காருக்கு. இந்த பாவை நோன்பு கல்யாணம் ஆகாத பெண்கள் இருக்கிறாங்களே, அது எதுக்கு? நல்ல வீட்டுக்காருக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்கு. இந்த ராகு காலத்தில் போய் துர்க்கைக்கு விளக்கு போடுறாங்களே, அது எதுக்கு? அதுவும் நல்ல கணவன் கிடைக்கணும். நல்ல கணவன் கிடைக்கிறதுக்கும் கணவன் நல்லா இருக்கிறதுக்கும் பெண்களுக்கு இத்தனை வழிபாடு, இத்தனை விரதம் இருக்குல்லக்கா. எங்கேயாவது நல்ல மனைவி கிடைப்பதற்கு ஆண்கள் இருக்க வேண்டிய விரதம்னு ஏதாவது இருக்காக்கா? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னன்னா பெண்களுக்கு சொல்கிறது தெரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்தில் நல்ல கணவன் கிடைக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம பெண்கள் நம்ம எல்லாரும் நல்ல கணவன் கிடைக்கணும் வேண்டிக்கிட்டே இருக்கிறோம். கணவன் வந்ததுக்கு பிறகும் என் கணவன் நல்லா இருக்கணும், என் கூட இருக்கணும், என்னை விட்டு போகக்கூடாது, ஓரடையும் என்னையும் வைத்தேன், என் கணவன் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்னு. எல்லா ஆண்களும் நல்ல கணவன் இல்லை, கணவர்கள் நல்லவனாக கிடைக்கிறது கஷ்டம். அதனால தான் நமக்கு இத்தனை விரதம். ஆனால் எல்லா பெண்களும் நல்ல மனைவிகள் தான். அதனால் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் ஆண்களுக்கு இல்லை. நான் பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஏமா அவர் அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு, பெண்களுக்கு மட்டும் விட்டு கொடுக்க சொல்கிறாங்க, பெண்களை மட்டும் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க, பெண்களை மட்டும் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க, ஏன் நாங்கள் தான் விட்டு கொடுக்கணுமா, ஏன் அவங்களாம் விட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா 2 பேரும் விட்டு கொடுக்கணும், அதுதான் குடும்பம். ஆனால் பெண்கள் தெரிஞ்சுக்கங்க, தெய்வ சேக்கிழார் பெண்களை, மனைவியரை மனையறத்தின் வேர் அப்படிங்கிறார். தெய்வ சேக்கிழார் பெரிய புராணத்தில் குடும்பத்தோட வேர் அப்படின்னு பெண்களை சொல்கிறார். அப்போ ஆண்கள் யாருமா அப்படின்னா கிளைகள்னு வச்சுக்குவோம். அந்த கிளை பக்கத்து வீட்டுக்கு போகலாம், எய்த்த வீட்டுக்கு போகலாம், கிளையை வெட்டி விட்டுருவோம். கிளை வெட்டுப்பட்டாலும் மரம் வளரும், ஒரு ஆபத்தும் கிடையாது. ஆனால் வேர் பட்டு போயிடுச்சுன்னா மரமே சாஞ்சிடும். ஒரு ஆண் இல்லாமல் கூட ஒரு பெண் வெற்றிகரமாக ஒரு குடும்பத்தை நடத்தி விடுவாள். பெண் இல்லை என்றால் அந்த குடும்பம் நிர்கதியாக போய்விடும் என்பதால் தான் மனையறத்தின் வேர் என்று தெய்வ சேக்கிழார் சொன்னார். உங்கள் வீட்டுக்கார் மேலே என்ன வேணால் உங்களுக்கு மன வருத்தம் இருக்கலாம், நீங்கள் சண்டை போடுங்க, திட்டுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மனுஷன் அவமானப்பட்டு மனசு நொந்து வந்திருப்பார்ல. சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகிறீங்க, பணம் இல்லைன்னா மதிப்பாங்களா? நல்ல நகை போட்டுட்டு யாரோ வருவாங்க, அவங்கள போய் அக்கா வாக்காம்பாங்க. நீங்கள் தான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி சபையில் வச்சு இது எங்கள் அக்கான்னு சொல்கிறதுக்கே வெக்கப்படுவாங்க. உங்கள் கூட பிறந்தவங்க தான். பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்காரரை பணம் இல்லாமல் சொந்தக்காரங்க மதிக்கலை,
அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சியே மதிக்கலை, அவங்கள உங்கள் வீட்டுக்காரரை பெத்த அம்மா அப்பாவே மதிக்கலை. அந்த மனுஷன் அவமானப்பட்டு மனசு நொந்து சபையில் வச்சு என்னை இப்படி பேசிட்டாங்களேன்னு அப்படியே தளர்ந்து போய் வீட்டில் வந்து உட்காரும் போது வார்த்தையை விட்டுறாதீங்க. எனக்கு அப்பவே தெரியும் உங்களை கட்டிட்டு நான் என்ன கண்டேன், இதெல்லாம் எனக்கு தேவைதான், பேசிடாதீங்க. ஊரே உங்க வீட்டுக்காரரை அவமானப்படுத்தட்டும், நீங்க அவர் கையை பிடிச்சு விடுங்க, பார்த்துக்கலாங்க, விடுங்க, எனக்கு தெரியுங்க உங்களை பத்தி, விடுங்க, இவங்க கண்ணு முன்னாடி நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தைக்காகவே அந்த மனுஷன் சத்தியமா ஜெயிப்பார், அந்த வார்த்தைக்காகவே ஜெயிப்பார் உங்க வீட்டுக்காரு. அவர் மனசு நொந்து போய் உட்கார்ந்துருக்கும் போது வார்த்தையை விட்டுறாதீங்க. பெண்கள் மனையறத்தின் வேர். நீங்க அடிங்க திட்டுங்க, ஆனா அதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அவரே மனசு நொந்து உட்கார்ந்துருக்கும் போது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க, விடுங்க, பார்த்துக்கலாங்க. நம்மளை அவமானப்படுத்தினாங்களேங்க, அவங்களே தேடி வர மாதிரி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, வந்துடுவீங்க. அந்த வார்த்தை உங்கள் கணவரை ஜெயிக்க வைக்கும். சரியா? முதல் விஷயம். ரெண்டாவது, எக்காரணம் கொண்டும் ஆண்களுக்கும் சொல்கிறேன் பெண்களுக்கும் சொல்கிறேன், தப்பான முடிவை எடுக்காதீங்க. நான் சமீப காலமாக நிறைய பார்க்குறேன், இவங்களுக்கு வாழ்க்கை உயிரெலாம் இவ்வளோ விளையாட்டாக இருக்கான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் குழந்தைய உங்களுக்கு பிடிக்கும்னா தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் உயிரோடு இருக்கணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எங்கள் அக்கா வளர்ப்பாங்க, அண்ணன் ஒருத்தரும் வளர்க்க மாட்டாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான், அது உங்கள் ரத்தம், உங்கள் உயிர். உங்கள் பிள்ளை ஸ்கூல்லேருந்து வரும்போது சாப்பாடை சமைச்சு வச்சுட்டு காத்துட்டு இருப்பீங்களா? ஐயோ என் பிள்ளை பசி தாங்க மாட்டான், ஸ்கூலில் அறவயிறாக சாப்பிட்ருமான்னு. நீங்கள் இல்லைன்னா உங்கள் பிள்ளைக்கு அந்த சாப்பாடெல்லாம் கிடைக்காது. சொந்தக்காரங்கெல்லாம் சாப்பிட்டு மிச்சம் மீதி தான் கிடைக்கும். உங்கள் பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ்லாம் கிடைக்காது. உங்கள் பிள்ளைக்கு படுத்துக்க அம்மா மடி அப்பா மடி கிடைக்காது. அதனால் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உயிரோடு இருந்தே ஆக வேண்டும். எக்காரணம் கொண்டு தப்பான முடிவை எடுக்காதீங்க. சரியா? முதல் விஷயம் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு குடும்ப அமைப்பு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, வீட்டுக்கார்கிட்ட அவரே மன வருத்தத்தில் இருக்கும்போது அவசரப்பட்ட வார்த்தையெல்லாம் விடாதீங்க. மூணாவது என்ன சொன்னேன், கண்டிப்பாக நாமெல்லாம் உயிரோட இருந்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கணும், ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. நாலாவது, பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்துருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போலாம் பிள்ளைங்களாம் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்னுதுங்க, ஒன்றுமே கேட்க மாட்டேன்னுதுங்க. என்ன சொன்னாலும் எதிர்த்து பேச வேண்டியது. நம்ம ஏதாவது சொன்னோன்னா அட்வைஸ் பண்ணோன்னா கிரிஞ்சு பண்ணாதீங்கன்னுங்க இப்போல்லாம். ஏன்னா நம்ம அம்மாலாம் நம்மளை கொஞ்சுவாங்கள்ல, எங்கள் அம்மா என்ன கொஞ்சினதில்லை, பொதுவாக சொல்கிறேன், அம்மாலாம் கொஞ்சுவாங்கல்ல, என் தங்கம் என் செல்லம் என்னை பெத்தாரு, நம்ம கொஞ்சம் பண்ண கிரிஞ்சு பண்ணாதீங்க அப்படிங்குதுங்க இந்த காலத்து பிள்ளைங்களாம். பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. சரியா? இந்த 4 விஷயம் மனசில் வச்சுங்க. இப்போ பூசலார் நாயனாருக்கு வரேன். வரலட்சுமி நோன்பு வருது இல்லை, வரலட்சுமி நோன்பு வருகிற போது நிறைய நடிகைகள் ஃபோட்டோ போடுறாங்க. பெருசு பெருசாக மண்டபம் வச்சு அம்பாளை வந்து பெருசு பெருசாக நல்ல செலவு பண்ணி அலங்காரம் பண்ணி அவங்க நல்ல பட்டு புடவை நிறைய நகையெல்லாம் போட்டு ஃபோட்டோ போடுறாங்கல்ல. அப்போ மற்ற எல்லாருக்கும் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ஓ வரலட்சுமி நோன்புனா இப்படி தான் கொண்டாடணுமா? அது எதுக்கு கொண்டாடுறதுனா வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்ன்றதுக்கு. அந்த மனுஷனை போட்டு படாத பாடுபடுத்தி நீங்க நல்லா இருக்கணும் தானே விரதம் இருக்கிற போய் 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கிட்டு வாங்க, நீங்க நல்லா இருக்கணும் தானே விரதம் இருக்கேன் போய் எனக்கு தங்கம் வாங்கிட்டு வாங்க. இப்படி அந்த மனுஷனை படாத பாடுபடுத்தி அப்படியெல்லாம் இல்லை. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏமா ஒரு வரலட்சுமி நோன்புனா இப்படி தான் கொண்டாடணுமா? இல்லை, தெய்வங்கள் ஆடம்பரத்தை ஒருபோதும் விரும்புவது இல்லை. அதுக்கு உதாரணம் தான் இந்த பூசலார் நாயனார். பூசலார் நாயனார் இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அந்த கோயிலுக்கு போகணும். நீங்கள் சென்னை பக்கம் போனீங்கன்னா அங்கே போயிட்டு வாங்க. திருநின்ற ஊர் அங்கே இருக்க இருதயாலீஸ்வரர் கோயில் இருக்கு. பல்லவ மன்னன் ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு சிவபெருமானை கூப்பிடுறான். பா உனக்கு அவ்வளோ பெரிய கோவில் கட்டியிருக்கேன், கும்பாபிஷேகம் வச்சிருக்கேன், வந்துரு. சிவபெருமான் சொன்னார், அப்பாயின்மெண்ட் இல்லைப்பா. அப்பாயின்மெண்ட் இல்லையா? ஏன் இல்லை? பூசலார் அதே தேதியில் கோயிலில் கும்பாபிஷேகம் வச்சிருக்கிறார், நான் அங்கே போகிறேன், உனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. என்னது, பூசலார் கோயில் கட்டியிருக்கிறாரா? ஆமாம். சிவபெருமானே இப்படி சொல்கிறாரே, பூசலார் எங்கே கோயில் கட்டினார் நமக்கு தெரியாமல், நாம் மன்னன் அரசன் நமக்கு தெரியாமல் எங்கே அப்படின்னு ஊர் முழுக்க தேடுறான் பல்லவ மன்னன். பூசலார் கோயில் கட்டியிருக்கிறாம எங்க? பூசலாராவது கோயில் கட்டுறதாவது, அவர் அந்த மரத்தடியிலலாம் எப்போவும் உட்காந்துருப்பார். வந்து பார்க்குறார், மரத்தடியில் கண்ணை மூடி பூசலார் நாயனார் இருக்கிறார். மன்னன் வந்து, நீங்கள் கோவில் கட்டியிருக்கிறீங்களாமே? இவர் கண்ணை திறந்து பார்த்து, யாரு சொன்னா? சிவபெருமானே சொன்னார். சிவபெருமான் சொன்னாரா? என்ன சொன்னார்? இல்லை, நான் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டேன், டேட்டு இல்லை, ஏன்னா பூசலார் கட்டின கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னார். என்ன சொன்னாரா சிவபெருமான்? நின்ற ஊர் பூசல் அன்பன்
நெடுதினால் நினைந்து செய்த நன்று நீடாலயத்தை நாளை நாம் புகுவோம். நாளைக்கு நான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போறேன். அதனால நீ ஒன்றிய செயலை நீ இன்னைக்கு நினைச்சிருக்கீல, அதை இப்போது ஒழித்து பின் கை கொள்வாய் என கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டருள போந்தார். நீ இன்னொரு நாள் வச்சுக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு பல்லவ மன்னன் சொல்லும் போது தான் பூசலார் சொன்னார், கோவில் கட்டுறதுக்கு எனக்கு என்னப்பா வசதி இருக்கு, மனசுல நான் கோயில் கட்டினேன். சிவபெருமானுக்கு மனசுல கோவில் கட்டி நாளைக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணலான்னு நினைச்சேன், அதை தான் சிவபெருமான் உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு பூசலார் நாயனார் சொன்னார். அந்த கோயில் தான் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு போக வேண்டிய கோவில். பாம்பன் சுவாமிகள் கமலப்பந்தம்னு பாடி கொடுத்துருக்காரு, அதை சொல்லணும். இருதயாளீஸ்வரர் கோயிலுக்கும் போகணும். சரியா? இப்போ பல்லவ மன்னன் மிகப்பெரிய கோவில் கட்டினானே, அங்க சிவபெருமான் போனாரா? இல்லை. பூசலார் மனசுல கோயில் கட்டினார், அங்க வந்து உட்கார்ந்தார். அப்போ இந்த மாதிரி பண்டிகைகள் வரும்போது பெருசா பண்ணாதான் சாமி என் வீட்டுக்கு வரும், அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அம்மா எதுவுமே பண்ண முடியல, சிவபெருமானே முருகா என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னுடைய அன்பு இருக்கு, நீ வா அப்படின்னு கூப்பிட்டா தெய்வம் சத்தியமாக வரும், கூப்பிட்டா வரும். விஜய் டிவியில் பக்தி சூப்பர் சிங்கரில் நான் பேசினேன்ல, அப்போ அந்த பாடகர் இருந்தார். அவர் ஒரு நாள் வடபழனி முருகன் கோவிலுக்கு அந்த கோவிலை கிராஸ் பண்ணி போகிறார், ஒரு கச்சேரிக்கு போகிறாரு. போகும்போது நிறைய நகையெல்லாம், வழக்கமாக நம்ம கச்சேரிக்கு போகும்போது நிறைய நகை போடுவோம். நான் வந்து இப்போது ஆன்மீக சொற்பொழி வளரும் போது தோடு நெக்லஸ் இதெல்லாம் போடலாம், ஆக்சுவலாக இதெல்லாம் கவரிங்கு. நீங்கள் இந்த அம்மா நிறைய நகை வச்சுருக்கலாம்னு நினச்சிக்காதீங்க, சொல்லி வைக்கிறேன். வழக்கமாக நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது நிறைய நகையெல்லாம் போட்டு போவோம்ல, அந்த மாதிரி அவர் வந்து நல்ல 2 செயின், மொத்தமாக 2 செயின், கையில் பெரிய பிரேஸ்லெட்டு, மோதிரம், 4 கையில் மோதிரம், வாட்ச் இதெல்லாம் போட்டு கச்சேரிக்கு போயிருக்கிறார். போயிட்டு கார் புக் பண்ணி வீட்டுக்கு போகிற வழியில் அந்த வடபழனி முருகன் கோயிலை தாண்டுறார். சரி இவ்வளோ தூரம் போகிறோம், முருகனை பார்த்துட்டு போவோமே அப்படின்னு காரை நிறுத்திட்டு இவ்வளோ நகையும் போட்டுட்டு கோயிலுக்கு போனால் நல்லா இருக்காதுன்னு எல்லாத்தையும் கலட்டி ஒரு கர்ச்சீஃபில் வச்சு கட்டுறாரு. 2 செயின், பெரிய மொத்த செயின், ஒரு பெரிய பிரேஸ்லெட்டு, 4 மோதிரம், வாட்ச் எல்லாத்தையும் வச்சு கட்டுறாரு. கட்டிட்டு இதை காரில் வச்சுட்டு போக முடியாது, ஏன்னா காரு வாடகை காரு. எப்போ இருப்பா நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகும்போது தான் பார்க்குறேன் அந்த கையில் இருந்த கர்ச்சீப் மூட்டையை காணோம், நகையெல்லாம் போச்சு. எங்கே போய் தேடுறது, தேடி தேடி பார்க்குறாரு, இல்லை, எங்கேவே இல்லை. முருகன் முன்னாடி போய் நின்று, டே முருகா, உன்னைய பார்க்க வந்து எல்லா நகையும் தொலைச்சிட்டேன்டா, நான் பேசாமல் வீட்டுக்கு போயிருந்தா கிடச்சிருக்கும், உன்னைய பார்க்க வந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன்டான்னு அழுவுறாரு. எப்படி இருக்கும்? கிடைக்கவே இல்லை. எங்கே போய் தேட முடியும்? 2 மாதமாக கிடைக்கல. 2 மாதமாக முருகன்ட்ட, முருகா ஒன்று போயிருந்தா கூட மனசை தேத்திக்கலாம்ப்பா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லாமே கையை விட்டு ஒரு நிமிஷத்தில் போயிருச்சே, ஏன் போச்சு? உன்னைய பார்க்க வந்தானே போச்சு. 2 மாதம் கிடைக்கல. அப்புறம் அவர் திருச்செந்தூர் கோயிலுக்கு கச்சேரிக்கு வரார். வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணும்போது கச்சேரிக்கு நேராக போகிறாரு. முடிச்சுட்டு சாமி தரிசனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முருகன் முன்னாடி நிற்கும்போது அவருக்கு அழுகையாக வருது. எல்லா நகையும் போயிடுச்சுப்பா, கஷ்டப்பட்டு நான் பாடி சம்பாதிச்ச நகையெல்லாம் ஒரு நிமிஷத்தில் உன்னைய பார்க்க வந்து நான் விட்டுட்டேனே முருகா, யார் யாருக்கோ எவ்வளவோ அற்புதம் பண்ணுறியே, எனக்கு நீ இப்படி நகையெல்லாம் இழக்க வச்சுட்டியே அப்படின்னு கேட்டுட்டு தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ஏறி உட்காரார். ஒரு ஃபோன் வருது, எடுத்து ஹலோங்கிறார். அது மாதிரி பாடகர் நீங்களா? ஆமாங்கன்னு. நாங்கள் சென்னையில் நகை அடகு கடை வச்சுருக்கோம் சார், 2 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் உங்களை ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், நீங்கள் ஒரு டிவி ஷோவில் உங்கள் கழுத்தில் இருந்த செயின் டாலர் எப்படி பிரித்து இது எங்கள் அம்மா இது எங்கள் அப்பான்னு சொன்னீங்க, அப்போ கேமரா வந்து அதை க்ளோஸ்அப்பில் காட்டுச்சு, அது இப்போ இன்ஸ்டா ரீல்ஸில் 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன், அதே செயின் இப்போ ஏன் கடைக்கு அடகுக்கு வந்திருக்கு, நான் வந்தவங்களை உட்கார வச்சுட்டு சினிமா பிஆர்ஓ மூலமாக உங்கள் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணுறேன். அவர் ஆமாங்க அது ஏன் செயின் தான், அது காணா போச்சு, அவங்கள அங்கேயே உட்காந்துருக்க சொல்லுங்கள், நான் இப்போ தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன், வந்துட்டு பார்க்குறேன்னு ஏர்போர்ட்டில் இறங்கி நேராக அந்த நகை அடகு கடைக்கு போகிறார். போனால் நகையை எடுத்தவங்க கர்ச்சீஃபோட தானே எடுத்தாங்க, எடுத்துட்டு அதை உடனடியாக கொண்டு போய் விற்றாலோ அடகு வச்சாலோ மாட்டிக்குவோன்னு 2 மாதம் கழிச்சு தான் வெளியில் எடுத்துருக்குறாங்க. இப்போ முருகனை பாருங்க, இவர் தினமும் முருகன்ட்ட என்ன கை விட்டுட்டியே, என் நகையெல்லாம் போச்சே, என் நகையெல்லாம் போச்சேன்னார்ல, ஏன் முருகன் பேசாமல் இருந்தானா, நகையெல்லாம் இன்னும் வெளியில் வரல, அதனால முருகன் பேசாமல் இருந்தான். 2 நாள் கழிச்சு எந்த அடகு கடைக்கு அந்த நகை அடகுக்கு வரப்போதோ அந்த அடகுக்கார ஓனரை இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்க வச்சு, டே என் பக்தனோட செயின் இது நல்லா பார்த்துக்க, இதே செயின் உன் கடைக்கு 2 நாள் கழிச்சு அடகுக்கு வரும், என் பக்தன் கையில் பத்திரமா ஒப்படைச்சிரு அப்படின்னு
எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை முருகப்பெருமான் நிகழ்த்தி இருக்கிறான். வெற்றிவேல் முருகனுக்கு. உடம்புல நோய் இருக்கிற நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க. நான் முதல் முறை மலேசியாவுக்கு போன வருஷம் போயிருக்கும்போது பினாங்கு போயிருந்தேன். அப்போது பினாங்கில் நான் 2 நாள் சொற்பொழிவு பண்ணேன். 2வது நாள் நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் மற்ற மக்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரிய விஐபி மலேசியாவில் உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு, நீங்கள் கார் பார்க்கிங்க்கு வாங்க. பேச்சு ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன், சார் என்னோட பேச்சு பிடிக்கும் அப்படின்னா அவங்க வந்திருக்கலாமே சார், இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கலாமே, இல்லை ஒரு பெரிய விஐபி உட்காந்து பேச்செல்லாம் கேட்க மாட்டார் அப்படின்னாலும் இப்படி வந்திருக்கலாமே சார் அப்படின்னு. நீங்கள் முதல்ல கார் பார்க்கிங்க்கு வாங்க அப்படின்னாங்க. போனால் அவர் மலேசியாவில் ஒரு பெரிய விஐபி, அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்படாமல் போயிடுச்சு. படுக்கையில் தான் அவர் இருப்பார். அவருக்கு 2-3 நர்ஸுங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவர் நினச்சிருந்தாருன்னா சுமதி ஸ்ரீயை என் வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்ருக்கலாம். ஆனால் அது மரியாதை இல்லை. என்ன சுமதி ஸ்ரீயை பார்க்க கூட்டிகிட்டு போங்கன்னு அவரை பெட்லேருந்து அப்படியே தூக்கி கார் சீட்டில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால தான் அவர் மண்டபத்துக்குள்ளே வரல, கார் சீட்டில் அப்படியே உட்காந்துருங்க. கழுத்து இதுக்கு கீழே செயல்படாமல் போயிடுச்சு. எனக்கு அதை சொல்லி தான் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவரை பார்க்கும்போது. ஐயா என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்களாமே, என்னங்கய்யா அப்படிங்கும்போது சொன்னார் ஒரு வார்த்தை, எனக்காக வேண்டிக்கங்கம்மா அப்படின்னாரு. அதாவது உடம்பு முழுக்க செயல்படாமல் போன ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் சுமதி ஸ்ரீ கிட்ட எனக்காக வேண்டிக்கங்கம்மா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய பேர் இது மாதிரி சொல்லுவாங்க, அம்மா என் குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, என் உடம்புல இப்படி பிரச்சனை இருக்குமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஏன்னா உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட தான் முதல்ல போகணும். கூடவே நமக்கு நம்ம முருகப்பெருமான் இருக்கிறான், சிவபெருமான் வைத்தியநாதனாக இருக்கிறான், அம்பாள் தையல் நாயகியாக இருக்கிறார். ரொம்ப அழகாக ஒரு பாட்டு, முருகா என்று ஓதுவார். முருகான்னு நீ சொன்னினா மூதுலகில் அருகாத செல்வம் அடைவார். நிறைய பணம் கிடைக்கும், கவலைப்படாத. நீ முருகனை கும்பிட்டினா உனக்கு கண்டிப்பா பணம் கிடைக்கும், கவலைப்படாத. அருகாத செல்வம் அடைவார். வியாதி அடைந்து நையார், உன் உடம்புல வியாதி வராது, கவலைப்படாத. முருகா முருகான்னு சொன்னா வியாதி அடைந்து நையார், ஒரு போதும் துன்பம் எய்தார். எந்த காலத்திலையும் உனக்கு கஷ்டம் வராது, மனசுல வச்சுக்கோ. நீ முருகனை கும்பிடுறியா, முருகா முருகான்னு சொல்றியா, ஒரு காலத்திலையும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது, ஒரு காலமும் துன்பம் எய்தார். பரகதி உற்றிடுவார், சொர்க்கம் நிச்சயம் உனக்கு. முருகா முருகான்னு சொல்லு, நிச்சயமா உனக்கு சொர்க்கம் உண்டு. பொறு கால நாடு புகார், நரகம் பக்கமே நீ போக மாட்ட. சமரா புரிவாள் புண்ணியனர். முருகான்னு சொன்னா செல்வம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, புகழ் உண்டு, வெற்றி உண்டு. இப்பதான் அருணகிரிநாதர் சொன்ன அந்த பாட்டுக்கு வர நான் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றேன், அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ரொம்ப அழகான பாட்டு. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினேன். வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த பாட்டை முருகனை மனசுல நினைச்சு சொல்லுங்க. உடம்புல நோய் இருக்கு, கடன் இருக்கு, எனக்கு வேலையில பிரச்சனை, வேலை போற மாதிரி இருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகலை, நடந்த கல்யாணத்துல பிரச்சனை, புள்ள இல்லை, எதுவா வேணாலும் இருக்கட்டும், நாள் என் செய்யும். இன்னைக்கு எனக்கு நாள் நல்லா இல்லாம இருக்கலாம், பரவாயில்ல, என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். எந்த கோள், சனி என்ன, குரு என்ன, சுக்கிரன் என்ன, ஒன்றும் பண்ணாது, வினைதான் என் செய்யும். நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், எனக்கே தெரியுது, ஆனால் நான் முருகனை கும்பிடுறேன், அதனால அந்த பாவமும் ஒன்றும் பண்ணாது. கொடும் கூற்று என் செய்யும், யமனே வரட்டும் என்னை ஒன்றும் பண்ண மாட்டான். ஏன், இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடமும் எனக்கு முன்னே தோன்றினேன். நம்ம 27 நட்சத்திரத்தை வச்சுத்தான் பஞ்சாங்கம்லாம் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நல்ல நாளா, 6 முகம், 20 6 26, ஒரு கடமை மாலை, 26 1 27 வந்துருச்சா. அருணகிரிநாதர் சொல்றார், எனக்கு நாள் சரியில்லை, நேரம் சரியில்லை, யமன் வந்துட்டான், நிறைய பாவம் பண்ணிட்டேன், அதனால தான் கஷ்டப்படுறேன்னு நினைக்காத. 27 நட்சத்திரமும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, முருகன் கிட்ட இருக்கிற இந்த 27 பொருட்களும் உன்னை சத்தியமாக காப்பாற்றும். அதுதான் இந்த பாட்டோட அர்த்தம். வெற்றிவேல் முருகனுக்கு. ஒவ்வொரு நாளும் சொல்லணும் இந்த பாட்டை. என்ன கஷ்டம் இருந்தாலும் சொல்லுங்க. நீங்கள் தொடர்ந்து 1 வருடம் சொல்லுங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க.
நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது முருகனுக்கு நிச்சயமாக தெரியும். முருகனுடைய கால் சின்ன கால், முருகனே சொல்கிறான். முருகனுடைய கால் சின்ன காலாம், கை பெருசாம். இதை முருகனே சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறான்னா அருணகிரிநாதர்கிட்ட சொல்கிறான். பக்கரைவி சித்திரமணி பொற்கலனை இட்டநடை பற்றி என்னும் முக்கிரதகம் நீவ பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டல் கைவடி வேலும் திக்கது மதிக்கவர்க்கு கூடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். சிற்றடி எனக்கு, முற்றிய பன்னிரு தோள், கை பெருசு. முருகனே சொல்கிறான். ஏன் காலை சின்னதாக வச்சுக்கிட்டான் தெரியுமா முருகன்? நீங்கள்லாம் நாளாக போய் பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக சின்ன காலாக வச்சுக்கிட்டான். குழந்தை போய் பிடிச்சாலும் பிடிக்க முடியும், வயசாகி கையை நடுங்கிறவங்க போய் பிடிச்சாலும் பிடிக்க முடியும், உடம்புல நோய் வந்து உடம்பெல்லாம் சுருங்கி போனவங்களும் போய் பிடிச்சிக்க முடியும். அதனால எல்லாரும் பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக காலை சின்னதாக வச்சுக்கிட்டானா, கையை பெருசாக வச்சுக்கிட்டானா. ஏன்? நீ என் சின்ன காலை பிடிச்சிக்கிட்ட, உனக்கு நான் பெரிய கையால் அள்ளி அள்ளி கொடுப்பேன் அப்படின்றதுனால கையை பெருசாக வச்சுக்கிட்டானா. கால் 2 கால் தான் முருகனுக்கு, கை 12 கை. அவனுடைய 2 காலை பிடிச்சா 12 கரங்களாலும் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். வேல் அப்படின்னாவே வெற்றி அப்படின்னு அர்த்தம். வேல் வழிபாடு செஞ்சோன்னா நீங்கள் முருகனுடைய படம் இல்லாமல், முருகனுடைய சிலை இல்லாமல் வெறும் வேல் மட்டும் வச்சு கும்பிட முடியும். வெறும் வேல் போதும். முருகன் படம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, முருகன் சிலை இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேல் மட்டுமே வச்சு வழிபாடு உண்டு. ஆனால் முருகன் வேல் இல்லாமல் எங்கேயாவது இருப்பானா? இருக்க மாட்டான். வேல் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமானது, வெற்றியை தரக்கூடியது வேல் வழிபாடு. அதனால் முருகனை தொடர்ந்து கும்பிடுங்க, நல்லவங்களாக இருங்க. நான் திரும்ப திரும்ப என்னுடைய சொற்பொழிவில் நான் சொன்னது, நல்லவங்களாக இருந்தால் தான் சாமி கும்பிடுறதுக்கான தகுதி நமக்கு உண்டு. நான் சிங்கப்பூரில் நான் பார்த்து நான் சொன்னேன், நான் எத்தனை மணிக்கு வேணாலும் வெளியில் போவேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி உலகத்துக்கே அறத்தை போதித்த ஆன்மீக மண் தமிழ்நாட்டிலையும் அப்படியான ஒரு சூழலை நீங்களும் நானும் சேர்ந்து தான் உருவாக்கணும். இது ஏன் நான் இருக்கிறது தமிழ்நாட்டில், எனக்கு என்ன பயம் அப்படின்னு யார் வேணாலும் எங்கே வேணாலும் சுதந்திரமாக போகக்கூடிய ஒரு சூழலை ஆன்மீகத்தின் பேரில் நாமெல்லாம் ஏற்படுத்தணும். ஆண்கள் வந்து கோபத்தில் கத்துவாங்க, ஆனால் அந்த நிமிஷத்தோட மறந்துடுவாங்க. ஆனால் இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்கள், ஒவ்வொருத்தையும் அதை சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் போன வருஷம் 4ஆம் தேதி 8 மணிக்கு என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? அந்த மனுஷன் யோசிப்பாரு, ஞாபகமே வராது. என்னடி சொன்னேன், அதை என் வாயால் சொல்ல மாட்டேன். சொல்லி சொல்லி அந்த மனுஷனை கஷ்டப்படுத்தி ஏதாவது வேணுன்னா வீட்டுக்காட்ட வாயை திறந்து கேளுங்க. இப்போ காதலர் தினம் வந்துச்சுல போன மாதம், நான் யதார்த்தமாக ஒரு அக்காவோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டேன். யதார்த்தமாக கிளிக் பண்ணால் அந்த அக்கா ஸ்டேட்டஸ் வச்சுருக்கு, இன்று காதலர் தினம், ஆனால் என் கணவர் எனக்கு ஒரு ரோஜாப்பூ கூட கொடுக்கவில்லை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கார்ட்ட போய் கேளுமையோ, எனக்கு காதலர் தினம் ஏன் நீ தாயா எனக்கு ரோஸ் கொடுக்கணும்னு கேளும்மா, இல்லை விறகு கட்டையெல்லாம் அடிச்சு கூட கேளு, என்ன பிரச்சனை? இது ஸ்டேட்டஸ் வச்சு உனக்கு என்ன கிடைக்க போகுது? இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை. குடும்பத்தில் பேசுங்க சரியா, ஃபோனையே பார்த்துட்டு இருக்காம. ஒரு கணவர் சொன்னார், அவர் வந்து நைட்டு ஒரு 1:30 மணிக்கு தூக்கத்தில் பாத்ரூம் போகலான்னு எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு ஹாலுக்கு வந்தால் மனைவி ஃபுல் மேக்கப்பில் உட்காந்துருக்குறாங்க, லிப்ஸ்டிக் போட்டு ஐலைனர் போட்டு இப்படி உட்காந்துருக்காரு. 1:30 மணிக்கு அந்த மனுஷன் பயந்து போய், ஏய் 1:30 மணிக்கு என்ன மேக்கப்பு? அந்த அம்மா சொல்லிச்சான், இல்லைங்க எனக்கு தூக்கம் வரல, அதான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ எப்போவுமே ஃபோனை தானே பார்ப்ப? இல்லைங்க, உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணணுன்னா நீங்கள் உங்களுடைய விரலை வச்சா ஓப்பன் ஆகும். ஆமாம், என் ஃபோனுக்கு வந்து என் முகத்தை காட்டினா தான் ஓப்பன் ஆகும். நான் அப்படி செட் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டு வந்து மேக்கப் இல்லாமல் ஃபோனை எடுத்தால் ஃபோன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதனால நான் நல்ல ரோஸ் பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு ஐலைனர் போட்டு ஃபோனை இப்போ ஓப்பன் பண்ணேன். அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? ஃபோனுக்கே அடையாளம் தெரியல, மேக்கப் இல்லைன்னா ஃபோனே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அந்த ஃபோனுக்கிட்டேயே போய் பேசிகிட்டு இருக்காம வீட்டுக்கார்ட்ட மனசு விட்டு பேசுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆன்மீகத்தில் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீகம் நமக்கு அதைத்தான் போதிச்சது. யார் ஒருவர் பெண் மோகத்தில் இருந்தார்களோ அத்தனை பேரும் வீழ்ந்து போன கதை தான் ராவணன் கதையும் அதுதான். ராவணன் கதையும் அதுதான். எப்பேற்பட்ட வீரன் தெரியுமா ராவணன்? எப்பேற்பட்ட வீரன் தெரியுமா அவன்? தாரமர் மௌலி 10 அப்படி 10 தலையில 10 மகுடம் அப்படி இருப்பான் அவன். வாரணம் பொருத மார்பு, யானை மாதிரி மார்பு, வாரணம் பொருத மார்பு அப்படி இருந்தவன். ராமன் அம்பு விடுறான்,
அம்பு விடுறான் ராவணன் மேலே. கையில் அம்பு விட்டான் ராமன், ஒன்றுமே பண்ணலை, அப்படியே நிற்கிறான் ராவணன். காலில் அம்பு விடுறான், அந்த அம்பு ராவணனை ஒன்றுமே பண்ணலை. தலையில் விடுறான், தலையும் ஒன்றுமே பண்ணல. பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், ராமா தப்பு பண்ணுற, ஏன் நீ விடுற அம்பு அவன் கையை ஒன்றும் பண்ணல தெரியுமா? அவன் கைகள் சிவனை வணங்கிய கைகள், நீ அம்பு விட்டாலும் ஒன்றும் பண்ணாது. ஏன் அவன் காலை ஒன்றும் பண்ணல தெரியுமா? அந்த கால்கள் சிவன் இருக்கும் ஆலயத்தை தேடி தேடி போன கால்கள், அதனால நீ காலில் அம்பு விட்டாலும் ஒன்றும் நடக்காது. நீ தலையில் அம்பு விட்டாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியல, ஏன் தெரியுமா? அந்த தலை சிவலிங்கத்தை விழுந்து விழுந்து வணங்கிய தலை, அதனால நீ தலையில் அம்பு விட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ராமன் பார்த்தா அப்படியா விஷயம், நேர நெஞ்சில் அம்ப விட்டான், ராவணன் விழுந்தான். ஏன்? சிவனை வைக்க வேண்டிய இதயத்தில் சீதையை வைத்தான், அதனால் விழுந்தான். பட்டிமன்ற ஜோக் ஒன்று சொல்லுவாங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். குழந்தை பிறந்திருக்கு, மனைவி சொல்கிறா பையன் எங்கள் அப்பா பேர் வைக்கணுங்கிறா. கணவர் சொல்கிறாரு இல்லை இல்லை எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும். இவ சொன்னா எங்கள் அப்பா பேர் சிவா, அதை தான் வைக்கணும். வீட்டுக்காரர் சொன்னா எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியன், அதை தான் வைக்கணும். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கதவை தட்டி, ஏன் நாங்களாம் தூங்க வேணாமா, எதுக்கு கத்துறீங்க? இல்லை எங்கள் குழந்தைக்கு எங்கள் அப்பா பேர் வைக்கணும்னு நான் சொல்கிறேன், இல்லை அவங்க அப்பா பேர் வைக்கணும்னு அவ சொல்கிறா. அப்படியா? உங்கள் அப்பா பேர் என்ன? சிவா. உங்கள் அப்பா பேர் என்ன? சுப்பிரமணியன். யோ இதுக்கு அடிச்சுட்டு இருக்கீங்க, சிவ ராம சுப்பிரமணியன் வைங்கயா. சரிங்க சார் வச்சிருவோம். பேரை வச்சுட்டாங்க. அப்புறம் தான் இவன் போய் கேட்டா, யோ சிவா அவங்க அப்பா, சுப்பிரமணியன் எங்கப்பா, நடுவில் இருக்க ராமையர் அது எங்கப்பா. உங்க அப்பா பேரை எதுக்கு என் பிள்ளைக்கு வச்ச? நான் பஞ்சாயத்துக்கு வந்தாலும் அதுக்கு தான் வச்சுக்கோங்க, இப்போ என்ன பிரச்சனை, எல்லா சாமி பேரும் ஒன்றா தானே இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பஞ்சாயத்துக்கு அடுத்த வீட்டுக்கு போகிறது, கோச்சிக்கிட்டு போகிறது. நீங்கள் கோச்சிட்டு போகிறதா இருந்தால் பெண்கள், ஆண்கள் அவ்வளோ சீக்கிரம் கோச்சிட்டு வீட்டை விட்டுலாம் போக மாட்டாங்க. பெண்கள் கோச்சிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்தால் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போங்க, பிள்ளைங்களையும் விட்டுட்டு போகிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? நாம் சாமி கும்பிட்றோன்னா நமக்குன்னு சில மரபு, விதிமுறை, நிபந்தனை இதெல்லாம் உண்டு. இப்படி தான் இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும், நல்ல வார்த்தை பேசணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்குவிக்கணும், நீங்கள் நல்லா வருவீங்கன்னு சொல்லணும், நேர்மையாக இருக்கணும். முதலாளியாக இருந்தால் தொழிலாளிக்கிட்ட அன்பாக இருக்கணும், தொழிலாளியாக இருந்தால் முதலாளிக்கு நேர்மையாக இருக்கணும். இதுக்கெல்லாம் தான் இந்த ஆன்மீகம். நமக்குள்ள அசுரர்களும் இருக்காங்க, தேவர்களும் இருக்காங்க. நமக்குள்ள சூரபதுமனும் இருக்கான், முருகனும் இருக்கான். நமக்குள்ள கௌரவர்களும் இருக்காங்க, பாண்டவர்களும் இருக்காங்க. நமக்குள்ள ராமனும் இருக்கான், ராவணனும் இருக்கான். ஆனால் நமக்குள்ள இருக்கிற கெட்டவர்கள் எல்லாம் அழிந்து நல்லவர்கள் மட்டும் இருக்கணுன்றதுக்காக தான் இப்படியான ஆன்மீக சொற்பொழிவை பெரியோர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த ஊரில் என்னை பேச வைத்த பழனி தண்டாயுதபாணிக்கும், இந்த சத்திரப்பட்டி தண்டாயுதபாணிக்கும், முருகப்பெருமானுக்கும், குருவருளுக்கும், திருவருளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஐயா ஊர் தலைவர் உட்பட அத்தனை பெருமகள் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சத்திரப்பட்டிக்கு நான் பேச வந்தது, இந்த நிகழ்ச்சியில் வந்து என்னுடைய பேச்சை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரின் பாதங்களிலும் என்னுடைய நன்றியை சமர்ப்பித்து, வாய்ப்பிருந்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.